பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நாள் வரையிலும் நடத்தி வந்திருக்கிறார், சுமந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டருக்கு இந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன்? ஆமென். சந்தோஷத்தோட எல்லா சூழ்நிலைகள் நடுவிலும் கர்த்தரை உயர்த்துறதுக்கான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர்கள் வாயில் என்ன இருக்குமா? அவர்கள் வாயில் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். இது பரிசுத்தவான்களுக்கு உண்டாயிருக்கிற கனம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. நம்முடைய எந்த சூழலுமே, நம்ம லைஃப்பில் எனி சிச்சுவேஷன், இஃப் வி ஹாவ் திஸ் டூ திங் இன் நமக்குள்ளே இருக்குது, இந்த துதியும் வேத புத்தகமும், அந்த வார்த்தைகளும், துதியும் வார்த்தைகளும், இது ரெண்டும் நம்ம கரங்களில் இருக்கும்போது நம்ம ஒரு கனம் பெற்றவர்கள் தான் பிப்ளிக்கலி பார்க்கும்போது. அது பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு ஹானரே என்னென்னா, அவங்க வாயில் துதியும், அவருடைய கைகளில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். ஸோ நமக்கு அப்பா கொடுத்துருக்குற ஒரு பெரிய இட்ஸ் கிரேட் ஹானர். எத்தனை பேர் சில பேர்லாம் சொல்லிக்கிறது, இந்த இடத்துல நான் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், ஐ எம் வெரி மச் ஹானர் டு பி ஹியர், ஐ எம் வெரி மச் ஹானர் டு ரிசீவ் இட், அப்படிலாம் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நிற்க கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்ததே எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ஹானர் எ ஹியூமன் கேன் கெட். எத்தனை பேர் ஆமேன் என்னோடு சேர்ந்து சொல்வீங்க? இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கையில் அவர் நம்மை தேடி வந்த அந்த அன்பு, ஆமேன். நம்மை விட நல்லவங்களாம் இந்த பூமியில் இருக்கும்போது அப்பா நம்ம ரொம்ப நேசித்து நம்மை பிரித்தெடுத்து, அதுதான் நம்ம உண்மையாக சொல்லணும். காட் செப்பரேட்டட் அஸ். நிறைய காரியங்கள்லேருந்து நம்மளை பிரிச்சிருக்கிறாரு. இங்கே இருக்கிற நிறைய பெண்கள் அதுக்கு சாட்சிகளாக இருக்கிறீங்க. ஆமேன். என்னோட சேர்ந்து ஆமேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஆண்டு உங்களை செப்பரேட் பண்ணார். அந்த டைமில் மேபி இட் லுக் லைக் யூ பீன் ஐசோலேட்டட், ஆர் யாரோ மனுஷர்கள் உங்களை ஓரமாக தள்ளுற மாதிரியோ, இல்லை நீ உங்களை ஐசோலேட் பண்ணுற மாதிரியோ, உங்களை நெக்லெக்ட் பண்ணுற மாதிரியோ நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது நெக்லிஜென்ஸோ இல்லை ஐசோலேஷனோ இல்லை, தட் வாஸ் செப்பரேஷன். அட் டைம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு தள்ளப்படுவதை போல் தெரிந்தாலும் ஆண்டவர் நம்ம அந்த இடத்துல பிரித்தெடுக்கிறார். அந்த பிரித்தெடுக்கிற ஒரு அனுபவம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம பூமிக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரும். ஸோ யாரையெல்லாம் கர்த்தர் வேத புத்தகத்தில் எடுத்தாரோ அவங்களாம் கர்த்தர் கனப்படுத்தியிருக்கிறாரு. அவங்கள ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்றத கர்த்தர் நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த ஆராதனை துவங்குற இந்த வேலையில் நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். வால்யூம் we will increase the volume. ஸோ நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். ஆமென். பீப்புள் வில் விட்னஸ். மனுஷங்க பார்ப்பாங்க ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் திஸ் லவ். இப்போ என்னோட லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் திஸ் லவ். அன்பை நான் ருசி பார்த்துருக்குறேன். ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்றத நம்மை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு கர்த்தர் காண்பிக்கிற ஒரு காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? he will show it, he will manifest this. ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுவார். நான் இந்த மகளை அதிகமாக நேசிக்கிறேன், நான் என்னுடைய மகளை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப விசேஷப்படுத்துவார். நீங்கள் இந்த வார்த்தையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அப்பா நீங்கள் என்னை அதிகமாக நேசிக்கிறீங்க. ஐ ஹவ் ஃபெல்ட் இட், ஐ நோ, I have felt it. அண்ட் வர்ஷிப் டைமில் கண்ணீரோடு நீங்கள் என்னை நேசிக்கிறீங்கன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். I don't want that love to be stopped only with the feeling, but let the அந்த அன்பு நீங்கள் வெளிப்படுத்தி காண்பித்து ஜஸ்ட் என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நான் இவ்வளோ அதிகமாக நேசிக்கிறேன். நீங்கள் பைபிளை பாருங்கள், எத்தனையோ பேர் யோவான் ஸ்தானகன் இடத்துல ஞானஸ்தானம் பெற்று கரையேறினாங்க. ஆனால் இயேசு கரையேறும் போது மட்டும் சொன்னப்பட்ட வார்த்தை என்ன? ஆமாம், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். There are a lot of people, நிறைய பேர் அந்த ஞானஸ்தானம் பெற்று கரையேறினாங்க. பட் அவுட் ஆஃப் எவ்ரி ஒன், பிதா he chose to honor Jesus. Amen. And he expressed his love. அந்த சத்தத்தை கேட்டாங்க. It was audible sound. Jesus knew that God Father loves me. அவருக்கு நல்லா தெரியும். பட் இட் வாஸ் லைக் எல்லாரும் கேட்க, எல்லாருக்கும் தெரிய ஆண்டவர் அந்த நாளில் அவரை எப்படி சொல்கிறது, அவர் அன்பை வெளிப்படுத்தி அவரை ஹானர் பண்ண மாதிரி இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, என் மனம் அறிந்ததை என்னை சுற்றி இருக்கிறவர்கள் காண செய்யும்.
என் உள்ளத்தில் ஒலித்த என் உணர்வுகளுக்குள்ள என் ஆத்துமாவில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், ஐ லவ் யூ ஸோ மச்னு. அதை என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் காணும்படி, இவள் என் நேசகுமாரத்தி, ஷீ இஸ் மை பிலவட் அப்படின்னு நீங்கள் ஆடிபிளா விசிபிளா ஆமென் நீங்கள் காமிங்கப்பா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட கண்களை மூடி அப்பாவுக்கு தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம், வார்த்தைகளாய் வெளிப்பட்டவைகள் எல்லாம், நீர் எங்களை நோக்கி எங்கள் உள்ளத்திலே ஒலிக்கச் செய்த வார்த்தைகளை எல்லாம், எங்கள் மனம் கேட்டவைகளை மனிதர்கள் பார்க்கட்டுமே அப்பா. அறைகளில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் மனிதர்களுக்கு முன்பாக வெளியரங்கம் ஆகட்டுமே அப்பா. பிதாவே, வெளியரங்கமான பலன், வெளியரங்கமான அறிக்கை மமஷே ரிகவலோ திரேசதா. என் மகளை நான் அதிகமா நேசிக்கிறேன். ஐ லவ் யூ, ஐ ஹவ் லவ்ட் யூ வித் an everlasting love. அன்பாய் உன்னை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன். நீ என்னுடையவள் என்று என் மனதுக்குள் நீர் சொன்ன வார்த்தைகள், என் செவி கேட்க நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்பா, இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்க எங்களுக்காக செய்ய வல்லவர் அப்பா. Thank you Jesus, thank you அப்பா. ரீரா கமசே துரேபா ரீ பாலா ஃபலுதரே செமதரா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் உதடுகளை திறந்து அப்பாவை அப்படியே உயர்த்தி துதிப்போமா. ஓரியா ஃபலதே சதரோ மிரமாலதரா. அப்படியே கொஞ்சம் ஹை பிரைஸ் பண்ணலாமா. ரிஃபலா ஷேகதரா ரியதரபா நிமா ஃபலோலியா பதரா செகதோரியமா. ரிகபலா செதரா செதனோ ஷிரதரா. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம அன்புக்கு நன்றின்னு சொல்லுங்க. என்னை வேர் பிரித்து எடுத்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களை பிரித்தெடுத்த தேவனுக்கு நன்றி. அசுத்த உதடுகளுள்ள மனிதர்களின் நடுவில் இருந்து எங்களை பிரித்தெடுத்தவருக்கு நன்றி. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்து எங்களை பிரித்தெடுத்தவரே உமக்கு நன்றி. பாரம்பரிய கட்டுகளில் இருந்து, விக்கிரகங்களின் பிடியிலிருந்து, தவறான கிரியைகளில் இருந்து, மாம்ச கிரியைகளில் இருந்து நீர் எங்களை பிரித்தெடுத்தீரே, நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி தெய்வமே. ஹalleluya. Thank you Jesus, thank you அப்பா. அன்பே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம் நேசத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களை தேடி வந்து மீட்ட அன்புக்காக நன்றி. அப்பாவுடைய அன்பை அப்படியே அப்ரிஷியேட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த லவ் லார்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சொல்றோம்ப்பா. நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, அப்பா உம்மை நான் நேசிப்பேன்ப்பா.
இன்னும் அதிகமாக இந்த துவக்க வேளையிலே தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டு எப்படி அந்த ஸ்திரீ, பாவியான அந்த ஸ்திரீ தன் இருதயத்தை உடைத்து அப்பாவின் பாதத்தில் ஊற்றும் பொழுது கர்த்தர் அவளுடைய அன்பை அப்படியே ஹானர் பண்ணி அவளுக்காக பேச ஆரம்பித்தார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் சொல்லுங்கள். ஆமென். when you just break yourself, உங்கள் இருதயம் உடைந்து அப்பா பாதத்தில் நீங்கள் உங்கள் இருதயத்தை உடைத்து அப்பாவை கனப்படுத்தும் போது, and you break something, something is broken, எதையாவது நான் உடைச்சோம் அப்படின்னா அந்த உடைக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் அவளுக்காக பேசுகிறாரு. அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அந்த ஸ்திரீ குறித்து மனதுக்குள்ள இவள் பாவியான ஸ்திரீ, இவள் தொடுகிறாளே அப்படின்னு அவங்க பேசின சத்தத்தை, மனதுக்குள் அவர்கள் பேசின சத்தத்தை கேட்டு என் கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுவா, இவள் அன்பு கூர்ந்தா, இவள் என்னில் அதிகமாய் அன்பு கூர்ந்தா அப்படின்னு வார்த்தையை சொன்னாரே. இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் தேங்க்யூ சொல்கிறோம். இன்றைக்கி உடைத்த ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே just pour your heart to God. ப்ளீஸ் டோன்ட் ஹைட் anything. ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே உங்கள் உள்ளங்களை ஊற்றி நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, என் மனதை துறந்து தேவ சமூகத்தில் நான் என் உள்ளத்தை ஊற்றி தேங்க்யூ ஜீசஸ். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானே, எனக்காக பேசும் நேசரும் நீர்தானே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானே, எனக்காக பேசும் நேசரும் நீர்தானே. தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஆண்டவர் இதுதான் துவக்கத்துலேருந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கார். that God will prove. ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார். எந்த இடத்துலலாம் உங்களால் பேச முடியலையோ அங்கே அப்பா உங்களுக்காக பேசுவார். ஆமென். அவர் நிரூபிப்பார் அவர் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்றதையும், அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு, யூ ஆர் வெரி ஸ்பெஷல் அப்படின்றதையும் ஆண்டவர் நிச்சயமாக நிரூபிப்பார். இந்த மாதம் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். மார்த்தாள் கம்ப்ளைண்ட் பண்ணுறா மரியாதை குறித்து, இவன் என்னோட வேலை செய்யலை, இவன் உங்கள் பாதத்தில் உட்காந்துருக்காளே அப்படின்னு அவள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, மரியாள் தன்னை குறித்து எதையுமே பேசலை. ஆனால் வசனம் சொல்லுகிறது இயேசு பேச ஆரம்பிக்கிறார் ஃபார் ஹர் பிஹாஃப். நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துக்கு, இந்த கூட்டத்திற்கோ இல்லை தேவ சமூகத்துக்கோ நீங்கள் வரும்போது மனுஷங்க உங்களை குறித்து என்ன வேணாலும் சொல்லலாம், எதை வேணாலும் பேசலாம். நீ என்ன போய் உனக்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை, நம்ம வாழ்க்கை ஒன்றும் மாறலை, நீ இப்படியே தான் ஜபம் ஆராதனை அப்படின்னு அப்படியே போயிட்டுருக்க. Maybe people cannot understand the efforts that you put to seek Jesus. உங்கள் மனதளவில் தேவ சமூகத்துக்காக நீங்கள் போகிறத உணர்ந்து கொள்ளாத மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கலாம். இவங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை சிந்திக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, உங்களுக்காக அவர் பேசுவார். ஆமாம், உங்களுக்காக அவர் பேசுவார். அவரை உங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. கண்களை மூடி சொல்லுங்க தேவ சமூகத்தில், தேங்க்யூ ஜீசஸ். ரிபலா சேஃபலோ ரிமா கலாபேசே கதுரே. அவருடைய பாதத்துக்கு வந்த உங்களுக்காக அப்பா பேசுவார். அவருடைய நீதியை நிறைவேற்றுகிற உங்களுக்காக வானம் திறக்கப்பட்டு பிதாவின் சத்தம், இவளை நேச குமாரத்தி, இவள் என்னுடையவள், இவளில் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு அப்பா பேசுவார். பிதா உங்களுக்காய் பேசுவார். இயேசு உங்களுக்காய் பேசுவார். Yes, he will speak in behalf of you. He will walk in behalf of you. Thank you அப்பா, thank you அப்பா. உந்தன் பாதம் அமர்வது என் பாக்கியமே,
உந்தன் சித்தம் அறிவது என் ஸ்லாக்கியமே. உந்தன் பாதம் அமர்வது என் பாக்கியமே. உந்தன் சித்தம் அறிவது என் ஸ்லாக்கியமே. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க பாதம் அமர்வது என் பாக்கியமே. உந்தன் சித்தம் அமர்வது என் ஸ்லாக்கியமே. இதோ நானும் மகளாய் வந்திருக்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்து காத்திருக்கிறேன். இதோ நானும் மகனாய் வந்திருக்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்து காத்திருக்கிறேன். உங்க பாதத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. உங்க மகளாக உங்க மகனாக உம்மையே நம்பி உங்க பாதத்திற்கு நாங்க வந்திருக்கிறோம். We choose to be in your presence, Lord, at your feet, seeking your face. இங்க நாங்க ஓடி வந்தது உங்க பிரசன்ஸை ஃபீல் பண்ணி, உங்க சமூகத்துல எங்க மனதை ஊற்றி உம்மோடு உறவாட வந்திருக்கிறோம்பா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானே. எனக்காக பேசும் நேசரும் நீர்தானே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானே. எனக்காக பேசும் நேசரும் நீர்தானே. உந்தன் பாதம் அமர்வது என் பாக்கியமே. உந்தன் சித்தமா என்னை பிரித்து வந்து உங்க பாதத்துல அமர வச்சிங்களேப்பா. சொல்லுங்க, நானும் மகளாய் வந்திருக்கிறேன். பாதம் அமர்ந்து காத்திருக்கிறேன். இதோ நானும் மகனாய் வந்திருக்கிறேன். உந்தன் பாதம் அமர்வது உந்தன் பாதம் அமர்வது என் பாக்கியமப்பா. பாக்கியமே. உந்தன் சித்தம் அறிவது என் சாக்கியமே. உந்தன் பாதம் அமர்வது பாக்கியமே. என்னை பாக்கியவதியாய் மாற்றினீரே. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்க என்னை தேடி வந்து நேசித்த அன்பே, என்னை மகளாய் மாற்றினவரே, பாவியாய் இருந்த என்னை சுயாதீனமாய் சுதந்திரவாளியாய் அடிமையாய் இருந்த என்னை சுயாதீனாய் மாற்றினீரே. Ridare kadare sedaro, ridale shidare setaro. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் என் அப்பாவுடைய பாதத்தில் அமருவதற்கு எனக்கு கிடைத்தது. Many of you are feeling so privileged to sit in the presence of God. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமே, I am so privileged that God chose me. I was predestined by God. கர்த்தர் என்னை முன்குறித்து என்னை தேர்ந்தெடுத்து அவருடைய பாதத்தில் அமர என்னை முன்குறித்தாரே. அவர் பாதம் எனக்கு ஒருவேளை இல்லாமல் இருந்தது, அவர் செட்டைகளின் மறைவு எனக்கு இல்லாமல் இருந்தால் ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீயாகவே மரித்திருப்பாளே. அவருடைய செட்டைகளின் கீழ் வந்த அவளுக்கு நிறைவான பலன் கிடைத்தது போல அவள் இயேசுவின் பாதத்திற்கு வந்த உங்களுக்கும் அவராலே நிறைவான பலன், அவராலே நிறைவான பலன்.
ஓ ரியதரா ஓ மலாஃபே நிகதரலா தேசே தரூரி கபோ. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுவே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுவே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுவே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. சொல்லலாமா? இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுவே. இதுவரை சுமந்த கிருபை இனியும் என்னை தாங்கும். இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுவே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுவே. இதுவரை ரகபாதே கர்த்தர் உங்களை தாங்குவார், சுமப்பார். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல். சொல்லுங்க, நீங்க உண்மை உள்ளவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். தரிசனம் ஒன்றுதான் என்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை என்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் என்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை என்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்துவீர், தலைகுனியாமல் என்னை உயர்த்துவீர். தரிசனம் தந்தவர் என்னை நடத்துவீர், தலைகுனியாமல் என்னை உயர்த்துவீர். சொல்லாம, தரிசனம் தந்தவர் நீர் என்னை நடத்துவீர். You will lead me, Lord. I will not be ashamed. I will never be ashamed because I have put my trust on you. I am trusting the faithful God. உண்மை உள்ளவரை நான் சேவிக்கிறபடியால் தலைகுனியாமல் என்னை நடத்துவீர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி. நீர் உண்மை உள்ளவரே, பாடலாமா? நீர் உண்மை உள்ளவர், தலை குனிவை கொண்டு வர நினைக்கிற சத்துருவின் தந்திரங்கள், every strategies of Satan which is trying to bring a shame to your family. Riba baba ba shikabo fikolelele sepotere mikaboli felelele sekabo. தலை குனிவை கொண்டு வர நினைக்கிற சத்துருவின் தந்திரங்கள் தேவனுடைய துதியினால் அழிக்கப்படுகிறது. Every schemes of Satan which is trying to bring shame to you, yes, God is declining it.
கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர், இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை. அப்படியே நன்றி சொல்லுங்க. எத்தனையோ நாட்கள் வெட்கம் அனுபவிப்பது போல இருந்தாலும் இன்றைக்கு என் கர்த்தர் என்னை தலை நிமிர செய்திருக்கிறாரு. எத்தனை பேர் நன்றி சொல்வீங்க? என் வெட்கத்துக்கு பதிலாக நாங்க அழிவோம், நாங்க விழுவோம் என்று எதிர்பார்த்த ஜனத்துக்கு முன்னாடி நம்மை வாழ வைத்த கர்த்தருக்கு திரும்பி பார்க்கிறேன், நடத்தி வந்த பாதைகளை தியானிக்கிறேன். நினைத்து பார்க்கிறேன், துவங்கிய காலங்களை நன்றி சொல்கிறேன். துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்து. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நீர் என்னை நிறைத்தி. உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். நன்மை செய்கிறார், நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிகிறவர். தேவ பிரசன்ஸ் உங்க வீட்டை அப்படியே சுற்றி சுற்றி நன்மை செய்யும்படியாய் கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வீடுகள் முழுவதும், உங்கள் அறைகள் முழுவதும். The presence of God, the presence of God is moving inside your family, inside your territory, to bring goodness, to bring health, to bring prosperity, to bring peace. கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளுக்குள் உலாவுகிறது. நன்மைகளை கொண்டு வர, சுகத்தை கொண்டு வர, ஆசீர்வாதங்களை கொண்டு வர, சமாதானத்தை கொண்டு வர. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல அவர் பிரசன்னம் உங்கள் வீடுகளுக்குள்ளே நன்மையை கொண்டு வர. Every goodness, goodness is following you. நன்மைகள் நன்மைகள் நன்மைகள், ஏராளம் ஏராளமான நன்மைகள். நன்மை செய்கிறவராய் அவருடைய பிரசன்னம் அவர் உங்கள் வீடுகளுக்குள் உலாவுகிறார். He is dwelling inside your family to do good for you. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவர் உண்மை உள்ளவர், அவர் நன்மை செய்பவர். எந்த நன்மையை நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க? தீமை செய்த மனிதர்களுக்கு முன்பாக அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். துரோகிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர் உமக்கு நன்மை செய்வார். நன்றி அறிதல் இல்லாத ஜனத்துக்கு முன்பாக அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் செய்த நன்மையை மறந்து உங்களை பீறின ஓநாய்களுக்காக முன்பாக கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அவர் நன்மை செய்வார், அவர் நன்மை செய்வார். சொல்லுங்க, எனக்கு அவர் நன்மை செய்வார். அவருடைய பிரசன்ஸ் உங்க வீடுக்குள்ள உலாவ, உங்க அறைகளுக்குள்ள உலாவ, உங்க எல்லைகளுக்குள்ள உலாவ. எஸ், நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி சுற்றி. ஓ நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். கடைசி வரை கைவிடாமல் என்னை நடத்திடுவீர். ஓரியா பாபா சே இமாமா பகோலே. கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். உண்மை
தனாசே. எனக்கு நீங்க நன்மை செய்வீங்க. எல்லாரும் அறிக்கை செய்யுங்களேன், உதடுகளை அசைச்சு அப்படியே ஆவியில சொல்லுங்கப்பா, நீங்க எங்களுக்கு தீமை செய்ய மாட்டீங்கப்பா. There is no evil in you, Lord. There is no evil in you, Lord. நீங்க எனக்கு தீமை செய்ய மாட்டீங்கப்பா. எனக்கு நீங்க நன்மை செய்வீங்க. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. என் குடும்பத்திற்கு நன்மை செய்வீங்க, என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீங்க. எல்லா தீமைகளையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறார். இன்றைக்கு தீமையாய் தோன்றுகிறவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் முடிய போகிறது. முடிவு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். You only see the present and the past, but the God who sees the future, the God who knows the future, நன்மைக்கு ஏதுவான முடிவுகளை உங்கள் பேரில் அவர் வைத்திருக்கிறார். அது முடியும் பொழுது எல்லாம் நன்மையாய் முடியும், நன்மையாய் முடியும். இந்த பிரச்சனை ஏன் ஆரம்பிச்சிச்சு? ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் எதையோ செய்வார்னு எதிர்பார்த்து எனக்கு ஆகஸ்ட் மாதம் ஏன் தீமை துவங்கினது? ஏன் தீமை துவங்கினது? Why this started? ஏன் இந்த பிரச்சனை திடீர்னு துவங்குச்சு? ஏன் இந்த விரியன் திடீர்னு வந்து என்னை கவ்விக்கொண்டது? விரியன் வெளிப்பட்டதே நன்மையாய் முடிய செய்யத்தான். தீமையாய் தோன்றுகிற இந்த காரியத்தில் தானே கர்த்தர் நன்மைகளை தோன்ற பண்ணுவார். நீங்க சொன்னதுனால தானப்பா மோசையோட போய் சேர்ந்து மோசையின் வாயாய் இருந்து ஊழியத்தை செய்த. நீர் சொன்னதுனாலே தானே ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் எனக்கு முன்பாக விரல் நீட்டுகிறார்களே, விரல் நீட்டுகிறார்களே. கர்த்தர் ஆரோனை நிரூபித்தாரு, நிரூபித்தாரு. ஓரியா பாபாஷே, ஹalleluya, ஹalleluya. எனக்கு நன்மை செய்கிறவர் நீரப்பா, நீர் நன்மை செய்வீர், நீர் நன்மை செய்வீர், நீங்க நன்மை செய்வீர். நீ நன்மைகளின் நாயகனப்பா, நன்மைகளின் ஊற்றப்பா. நாங்க நம்புறோம்ப்பா, you will do good for us. Yes அப்பா, yes Jesus, yes ஆண்டவரே, உம்மை நாங்க நம்புறோம். உங்க பிரசன்னத்தின் மேல வாஞ்சியாய் இருக்கிற எங்களுக்கு தீமை நடக்காது. பிரச்சனையின் துவக்கத்தில் ஒரு வேலை இருப்பீங்கன்னா, இல்ல பிரச்சனையின் நடுவில், கடலுக்கு நடுவில் இருக்கிற கப்பலை போல திசை தெரியாம நின்று கொண்டிருக்கிற சிஸ்டர், இந்த தீமை என் வாழ்க்கையில எப்படி கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிறாரே. நடுக்கடலில் தத்தளிக்கிற படகை போல என் வாழ்க்கை இருக்கு. உன்னை கரை சேர்த்திடுவார், நீ கலங்காதே. உன்னை கரை சேர்த்திடுவார், நீ கலங்காதே. கர்த்தர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் கரை சேர்ப்பார், நிச்சயம் உங்களை கரை சேர்ப்பார். தேவ சமூகத்தில் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நன்மையா முடிய செய்வேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ப்ராமிஸ் என்ன தெரியுமா? when it is finished, when it is over, you will leap in joy. சந்தோஷத்தினால் நீங்க துள்ளும்படி கர்த்தர் அதை நன்மையா முடிய பண்ணுவார். எஸ், முடிய பண்ணுவார். துவக்கமும் முடிவுமானவர், துவக்கமும் முடிவுமானவர். If he begins something in you, he will finish it. இந்த சூழலையும் அவரை உங்களை நம்ப பண்ணினாரு. ஹalleluya, ஹalleluya. நன்மைகளின் ஊற்றே, நாங்க நம்புகிறவரே சொல்லுங்க, நன்மைகளின் ஊற்றே, நாங்கள் நம்பும் கண்மலையே,
நாங்க உம்மை நம்பி இருக்கிறோம்ப்பா. கர்த்தரை நம்புகிற மனுஷன் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவன் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஓரியாசே மிமலா ஃபேரா. கர்த்தர் நீர் எங்களை வெட்கப்பட விட மாட்டீங்கப்பா. நன்மைகளின் ஊற்றே நான் நம்பிடும் அரணே. நன்மைகளின் ஊற்றே நான் நம்பிடும் கலங்கரை தீபமாய் கரை சேர்க்கும் தெய்வமாய் அசைந்தாடும் ஆலியில் அசையானங்கூரமாய் கலங்கரை தீபமாய் கரை சேர்க்கும் தெய்வமாய் அசைந்தாடும் ஆலியில் அசையா நம்பிக்கையே ஆராதனை நங்கூரமே ஆராதனை நம்பிக்கையே ஆராதனை நங்கூரமே ஆராதனை நன்மைகளின் ஊற்றே. நன்மையானது தருவார். கலங்கரை தீபமாய் கரை சேர்க்கும் தெய்வமாய் அசைந்தாடும் ஆழியில் அசையானங்கூரமாய் கலங்கரை தீபமாய் கரை சேர்க்கும் தெய்வமாய் அசைந்தாடும் ஆழியில் அசையானங்கூரமாய் நம்பிக்கையே நம்புகிறோம் அப்பா. மனிதர்கள் எங்களை விட்ட மாதிரி நடுவில் நீங்க விட மாட்டீங்கப்பா. You will never leave us nor forsake us. If you start something inside us, you will finish it, Lord. நம்புறோம்ப்பா. நம்பிக்கையே ரிபா பாபா ஷிஃபோலே ஆராதனை. தேவ சமூகத்துல ஆண்டவரிடத்துல அப்படியே சொல்லுங்க, I trust you Lord, I trust you Lord. ஒரு சில பேர் உங்க வாழ்க்கையில எந்த திசையில போறதுனே தெரியாம கடலுக்கு நடுவில் இருப்பது இட்ஸ் நாட் ஈஸி திங். நோ, கடலுக்கு நடுவில் இருந்தா எந்த திசையில போறது வழியே இல்லை. எங்க போறது, என்ன செய்யறது? எத்தனையோ பேர் நிறைய ஆலோசனைகள் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க மீண்டு வருகிறதுக்கு கொடுக்குறாங்க. You are listening a lot of counsels from men. Say do this, do that, try this, try that, so that you will come out of it. You tried even, நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க, முயற்சி செஞ்சீங்க, ஆனா உங்களால அதுல இருந்து வெளியவே வர முடியல. இந்த அசைந்து ஆடுகிற ஆழி, ஆழினா கடல், அதில் நங்கூரம் நங்கூரமாய் இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். உங்கள் படகில் நங்கூரமாய் அவர் இருக்கிறபடியினாலே இருக்கிறார். நீங்க அழிந்து போக மாட்டீங்க, நீங்க அமிழ்ந்து போக மாட்டீங்க. எஸ், கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல உங்கள் படகை கொண்டு போய் நிச்சயம் சேர்ப்பார்.
தெய்வ சமூகத்தில் சொல்லுங்கப்பா, என் கலங்கரை தீபமாய் வழியே இல்லாத நேரத்துல, அந்த கப்பல் தத்தரிக்கிற நேரத்துல, அந்த கப்பல் எதை நோக்கி போகும் தெரியுமா? அந்த கலங்கரை தீபத்தை நோக்கி போகும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை என்ற கப்பலை திருப்பி இயேசுவை நோக்கி, வழியறியாத நேரத்தில் மனிதர்களை நோக்கி அல்ல, பணத்தை நோக்கி அல்ல, influential people நோக்கி அல்ல. I will not chase an influential person. I will not go behind men. நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்துறோம். நாசியுள்ள சுவாசம் நம்பதை விட்டு விடுங்க, அவன் ஏமாத்துறோம். என் நம்பிக்கை வைப்பதற்கு ஒரு மனுஷன் ஏமாத்துறோம். வானத்தையும் பூமியையும் ஆகாயத்தையும் கடலையும் கடலின் ஆழங்களையும் மச்சங்களையும் உண்டாக்கின என் தேவனின் மேல் என் நம்பிக்கை வைக்கிறேன். அவரே எனக்கு தீபமாயிருந்து, சிஸ்டர், இந்த கடலுக்கு நடுவில் இருந்து உங்களை கொண்டு வந்து கரை சேர்ப்பார். கலங்கரை தீபமா, கரை சேர்க்கும் தெய்வமா, அசைந்தாடும் ஆழியில் அசையான கூரமா, கலங்கரை தீபமா, கரை சேர்க்கும் தெய்வமா, அசைந்தாடும் ஆழியில் கலங்கரை தீபமாய், கலங்கரை தீபமாய், கரை சேர்க்கும் தெய்வமாய், அசைந்தாடும் ஆழியில் அசையான கூரமாய், நம்பிக்கையே ஆராதனை கூரமே ஆராதனை, நம்பிக்கையே ஆராதனை கூரமே. கைகளை உயர்த்தி சொல்லாமா? துதிப்பே சகமோ தூயவரே சுவை துதிப்பே, துதியோ கனமோ மகிமையும் செலுத்திய துதிப்பே, துதிப்பே துதிப்பே, தூயவரே சுவை துதிப்பே, மகிமையும் கனமோ செலுத்திய ஆராதனை கூரமே. ஆற்றுக்கும் கடலுக்கும் தப்பி வந்த இவனை விரியன் கவினது. பவுலை பார்த்து சொன்னாங்க, இல்ல விடல, காற்று கடலுக்கு தப்பி வந்தாலும் இவனை இன்னொன்று பிடித்து கொண்டிருக்கு. இல்ல சிஸ்டர், இல்ல, மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, விரியன் உங்களை வெட்கப்படுத்த அல்ல, விரியன் உங்களை விசேஷப்படுத்த, அது உங்களை விசேஷப்படுத்த. கர்த்தர் முன்னமே நமக்கு சொல்லி இருக்கிறார், இன்றைக்கு மறுபடியும் சொல்லுகிறார். ஓரியா காஃபாலோ, thank you Lord. Arema se bodoro ni kabari kadana se daro. என்னால் ஒரு முடிவை எடுக்கவே முடியல, விட்டு போகவும் முடியல, இருக்கவும் முடியல, இந்த காரியத்தை தொடங்கவும் முடியல. I'm so much, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நான் பார்க்குறேன். I see a lot of women's, most of the women here is confused. Certain women are terribly confused. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. I can't go forward or backward. I can't move right or left. அப்படிதான் ஒரு சூழலுக்குள்ள நீங்க ஒரு வேளை வந்து இங்க நின்று கொண்டிருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே நிச்சயமான முடிவு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. முடிவு நிச்சயம், அது நன்மைக்கு ஏதுவான முடிவுதான். ஹல்லேலூயா. This is not going to come lifelong. This problem, this situation, இந்த கேரக்டர், இந்த சூழ்நிலைமை, இந்த பிரச்சனை, இந்த வியாதி
உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை தொடரப்போவது இல்லை. இந்த தீமைக்கு கர்த்தர் ஒரு முடிவு நாளை வைத்திருக்கிறார். God is already அவர் முன்குறிச்சிருக்கிறார். ஒரு முடிவை முன்குறித்திருக்கிறார். ஒரு முடிவை முன்குறித்திருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். எஸ், இந்த சோதனைக்கு, இந்த போராட்டத்திற்கு, இந்த பிரச்சனைக்கு, இந்த சிச்சுவேஷனுக்கு, இந்த வியாதிக்கு ஒரு முடிவை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். அது நன்மைக்கு ஏதுவான முடிவு. நன்மைக்கு ஏதுவான முடிவு. நன்மைகளின் ஊற்று அவர். அந்த ஊற்றை நீங்க தோண்ட தோண்ட அதுல தீமையே இருக்காது. இயேசு என்கிற ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றில் தீமை இருக்காது. அந்த பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்க அனுபவிக்க அந்த ஊற்றிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் வெளிப்படும். குட்னஸ், குட்னஸ். மகாஃபோலே நிமாசே ஃபாலோ ரியாத்தே செலே நிமாஷேதாரோ. பா, உனக்கு நாங்க நன்றி சொல்றோம். 2 கைகளை வானத்துக்கு நேராக விரித்து தேவ சமூகத்தில் சொல்லுங்க. உங்க நம்பிக்கையை நீங்க அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, through words you are actually, உங்க வாயின் வழியாக கர்த்தர் தீமைகளுக்கு முடிவையும் நன்மைகளுக்கு ஆரம்பத்தையும் கொண்டு வரார். எஸ், பார்வோனின் முடிவு செங்கடலில் அந்த சேனைக்கு ஒரு முடிவை முன்குறித்து தான் கர்த்தர் அந்த சேனைக்கு முன்னாடி கொண்டு வந்து, அந்த செங்கடலுக்கு முன்னாடி கொண்டு வந்து இஸ்ரவேலை நிறுத்தினார். அந்த முடிவு முன்குறிக்கப்பட்டதுனால்தான். Because the end, God knows the end of Egyptian army. That's why he brought his people, yes, before the Red. கர்த்தர் கொண்டு வந்தார். எதுக்காக கொண்டு வந்தார்? You see that as a problem, but God sees that as a solution, an end. It's an end for the enemy. அந்த கடல், அந்த செங்கடலா சத்துருவின் முடிவு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பார்வையை கர்த்தர் கொடுக்கிறார். என்னை ஏன் கர்த்தர் செங்கடலுக்கு முன்னாடி நிறுத்துறார்? Why am I standing in front of this Red Sea? I don't deserve to be here. I didn't do anything to stand in front of this. இதற்கு முன்பாக நிற்க நான் எதையுமே செய்யலையே. ஆனா ஏன் கர்த்தர் சொல்றாரு? இல்ல, நோ, நீ இந்த பிரச்சனையின் துவக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய். You are just seeing the Red Sea as a problem, but I see that as a solution, as an end. உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சகல போராட்டத்திற்கும் ஒரு முடிவாய் அந்த செங்கடலை பார்த்தார். ஆமென். இந்த பிரச்சனை முடியும் சகோதரியே. முன்குறிக்கப்பட்ட முடிவு ஒன்று உண்டு. அது சத்துருவுக்கு தீமையாகவும் உங்களுக்கு நன்மையாகவும் மாறும். எஸ், நன்மைக்கு ஏதுவான முடிவு. அவர்கள் செங்கடலில் அடிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க அதுக்கு முன்னாடி வந்து நிக்கணும். So don't worry the situations. I see சில பேர் அந்த எட்ஜில் இருக்கீங்க. One step you take forward, that's all your life is going to over. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நீங்க இருப்பீங்க. நான் கர்த்தர் சொல்ல, don't worry. கடைசி நேரத்தில் உங்களை வந்து தாங்குற இயேசு பார்த்தார். அவர்கள் தண்டு வலிக்க அவங்க கஷ்டப்பட்ட உடனே இயேசு கடலின் மேல் நடந்து வந்தாரே. Yes, he will walk on the waters, upon the waters for you. He'll do anything for you. அப்பா, அப்பா, ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நம்பிக்கையே ஆராதனை. புயல் வந்து மோதியும் பெருங்காற்று வீசியும் மூழ்குவதில்லையே, நங்கூரம் நீர்தானே. புயல் வந்து மோதியும் பெருங்காற்று வீசியும் மூழ்குவதில்லையே,
சொல்லலாமா? புயல் வந்து மோதியும் பெருங்காற்று வீசியும் மூழ்குவதில்லையே. I will not drown inside this. I will not drown inside this. நான் மூழ்குவது இல்லை. சொல்லுங்க, மூழ்குவது இல்லை. இது என்னுடைய முடிவு அல்ல, இது என் சத்ருனுடைய முடிவு. This is not an end to me but to my enemy. சிலுவை இயேசுவின் முடிவு அல்ல, சிலுவை சத்ருவின் முடிவு. Cross is not end to Jesus, but cross is an end to Satan. இது உங்களுக்கு முடிவை கொண்டு வருகிற பிரச்சனை அல்ல, உன் சத்ருவுக்கு முடிவை கொண்டு வருகிற பிரச்சனை. நம்பிக்கையே ஆராதனை நீங்கள் மூழ்குகிறது இல்லை, நீங்கள் மூழ்குகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். You will not drown inside this Red Sea, but you will see your enemy drowning inside it. Mama foliba. என் வாழ்க்கை இப்படியே முடிந்துருமா? உங்க வாழ்க்கை முடியாது. ஆனா உங்களை பின்தொடர்கிற எகிப்தின் வாழ்க்கையை கர்த்தர் முடிப்பார். அந்த சத்ருவின் கதையை முடிப்பார். அந்த வியாதியின் கூறுகளை முடிப்பார். God is bringing an end to the end. He is bringing an end. The end is very near. The end is very near. செங்கடலை பார்த்து பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. சத்ரு நினைச்சா அவ்வளவுதான், இவ கதையை முடிப்போன் என்று பாய்ந்து வந்தவனுடைய கதையை கர்த்தர் முடித்தார். மாபா ஃபாகதிரா ஷீகதரபா மோலேஹா ஃபாலதிரபா. இவர்களை பிடிப்போம் என்று பின்தொடர்ந்தவர்களை கர்த்தர் கரம் பிடித்தது. இந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையின் முடிவு அல்ல. This situation is not an end to your life. This disease is not an end to your life. அதற்கு கர்த்தர் அந்த அனுமதியை கொடுக்கல. இதன் முடிவிலே கர்த்தர் உங்கள் கண்காண உங்களை துரத்தி வந்தவர்களை, உங்கள் கண்காண உங்களை துரத்துகிற சத்துருவை முடிப்பார். He is bringing an end. He is bringing an end. Mama fokabadaraba ஆராதனை. Thank you Jesus. Thank you அப்பா. இது எங்களோடு பேசின எல்லா நல்வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லா நல்வார்த்தைகளையும் நீ நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. You will fulfill every promises, every words. Thank you Lord. We believe you, we trust you. உங்களை நம்புறோம்ப்பா. எங்க நம்பிக்கை நீங்க தான், எங்க நங்குறோம் நீங்க தான். நாங்க மூழ்குவது இல்லப்பா, நாங்க மூழ்குவது இல்ல. இது எங்களை மூழ்கடிக்காது. இல்ல, துக்கத்திலே நீங்க அமிழ்ந்து போயிருவீங்கன்னு நினைக்காதீங்க. இல்ல, நீங்க மூழ்குவது இல்ல, மூழ்குவது இல்ல. தேவனே உமக்கு நாங்க நன்றி சொல்றோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் பலன் அடைந்திருக்கிறீங்க இந்த ஆராதனை வேளையில? கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தியிருக்கார். அவருடைய வார்த்தையை அனுப்பி God has strengthened us. He has given us knowledge. நமக்கு ஆண்டு நிறைய வெளிச்சத்தை இந்த ஆராதனை வேலையில் கொடுத்துருக்குறார். ஒவ்வொரு வர்ஷிப் டைம்லேயும் ஆண்டு நமக்கு புதிய வெளிப்பாடுகளை, ரெவலேஷன்ஸை. I strongly believe in revelations. I strongly believe in the power of God. ஸோ கர்த்தர் வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். நன்மை செய்கிறவர், அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். அவர் அப்படி தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, நீங்கள் என் வீட்டுக்குள்ளே உலாவணும், நன்மை செய்கிறா உலாவணும். அவர் சுற்றி திரிந்தாரே. When he was physically alive in this world, he was doing good. He was traveling, he was going everywhere around and he was doing good. அவர் எல்லாருக்கும் தன்னால் இயன்ற மட்டும் நன்மைகளை செய்து கொண்டே இருந்தார். அவருடைய பிரசனம் இருக்கிற உங்கள் வீட்டிலும் கர்த்தருடைய நன்மை இறங்கி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நிச்சயம் நன்மை செய்வார். நான் ஜெபிப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட
நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஜெபிக்கிறதற்கும் நான் வேண்டுவதற்கும் எனக்கு அதிகமாக அவர் நன்மை செய்வார், அதிகமாக செய்வார். ஆமாம், நம்ம நினைக்கிறத விட அதிகமாக செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டதுக்கு ஈடாக உங்கள் தலையை கர்த்தர் நிமிர செய்வார், அவர் நன்மை செய்வார். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அந்த நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கணும்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ரிவால்மென்ட்ஸ் ஃபெலோஷிப்பில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துறேன். எவ்ரி வென்ஸ்டே இந்த மீட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலேருந்து சில வார்த்தைகளை ஆண்டு நம்மோடு பேசிகிட்டே இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைகள்னால பிரயோஜனப்படுறீங்க? எவ்ரி வேர்ட் விச் இஸ் பீன் ப்ரீச்டு டு யூ, உங்கள் வாழ்க்கைக்கு நேராக அனுப்பப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் தியானிக்கணும். அதை தியானித்து அதை ப்ரேயர் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதை ஜெப குறிப்பாய் மாற்றி அதை உங்கள் ஜெப வேளையில் ஜெபிக்கணும். ப்ரே வித் ரெவலேஷன், ப்ரே வித், அப்படி ஒரு குருடர் ஜெபிக்கிறது போல் ஜெபிக்கக்கூடாது. ஆமேன். ஆமாம், அபிஷேகம் நமக்குள்ளே வந்திருக்கிறதே தெளிவுண்டாக்க. அல்லேலூயா. தெளிவாய் ஜெபிக்கணும், குறிப்பாய் ஜெபிக்கணும், கருத்தாய் ஜெபிக்கணும். மழை வரக்கூடாது அப்படின்னா மழை வரக்கூடாதுன்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா. So precise and accurate prayer. You have to pray some accurate prayer. ஆமென். ரொம்ப கிளாரிட்டியோட எலியா பார்த்து ஜெபிக்கிறார், மழை வரக்கூடாது. அந்த மாதிரி தான் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் எலியாக்களை தேடுகிறார். ஆண்டுடைய மனதை புரிந்து தெளிவாய் ஜெபிக்கிறவர்களை தேடுறார். ஜெபிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் தே ப்ரே. ஆனால் எப்படி ஜெபிக்கிறதுலன்னா வெளிப்பாடுகளோடு ஜெபிக்கிறதில்ல. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள்கிட்ட என்ன இன்றைக்கு பேசினார் ஆராதனை வேலையில்? நன்மை செய்வேன்னு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. நன்மைகளின் ஊற்று நான்னு பேசியிருக்கிறார். ஆமேன். தீமைகள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ தீமையாக தெரிந்தாலும் அது முடியும் போது அது நன்மையாக முடியும்னு கர்த்தர் பேசியிருக்கிறார். முடிவு உங்கள் சத்துருக்கு, முடிவு வியாதிக்கு, முடிவு வறுமைக்கு, முடிவு சண்டைகளுக்கு, முடிவு போராட்டங்களுக்கு. அல்லேலூயா. முடிவை முன்குறித்து தான் கர்த்தர் பிளான் பண்ணார். செங்கடலில் முடிக்கணும்னு முன்குறித்து தான் இஸ்ரவேல் ஜனத்தை செங்கடலுக்கு முன்னாடி நிறுத்தினார். ஆமேன். முன்குறிக்கப்பட்டவைகளுக்கு முன்னாடி தான் நீங்கள் நிற்கிறீங்க. எனி ப்ராப்ளம், எனி சிச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வர்றது எல்லாமே இட் கம்ஸ் வித் அ பர்பஸ். ஆமேன். ஒரு நோக்கத்தோடு தான் வருது. அல்லேலூயா. அதனால நீங்கள் அது என்ன அழிச்சிருமோ, என் கதையை முடிச்சிருமோ, என் குடும்பத்தை, இல்லைங்க, அது உங்களை முடிக்காதுங்க. நீங்கள் பொறுமையாக கர்த்தரோடு நீங்கள் இருக்கிறபடினால, கர்த்தரையே நம்புறபடினால நீங்கள் அதில் மூழ்காமல் நீங்கள் பார்ப்பீங்க. யூ வில் see the goodness of God. இந்த சூழலின் நடுவில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. நம்ம 43 ஏசாயாவை பக்கமாக திருப்பும் போது ஆண்டவர் சொன்னார் இல்லை, வழி உண்டாக்கினவர் மாத்திரம் அல்ல, அந்த வழியை நமக்கு உண்டாக்கி அழிவை சத்துருக்கு உண்டாக்கினவர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு முக்கியமான பகுதி, முக்கியமான வார்த்தைகளை இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தையும், இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பிதாவினுடைய ஒரு புதிய நாமத்தையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி அதிலிருந்து ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை உங்களோடு நான் பேசி இன்றைக்கு நம்ம அதை ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 43க்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். கடந்த வாரத்தில் நம்ம தண்ணீர்களை கடக்கும் போதும் கர்த்தர் நம்மளை மூழ்க விட மாட்டார் அப்படின்னு நம்ம ஆண்டவர் அழகாக நேற்று தினத்தில் பேசினார், போன வாரம் பேசினார். ஸோ இந்த வாரத்தில் ஆண்டவர் நம்ம கோர எடுத்துக்க போகிற ஒரு வேர்டு என்ன அப்படின்னா 43:4. Isaiah chapter 43 verse 4. 43:4 வாசிக்கலாமா? If you want to read it in English, you can read it in English. தமிழில் வாசிக்கிறவங்க என் கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். அல்லேலூயா. நீங்கள் எழுத வேண்டிய 3 வார்த்தைகள், 3 words that you have to write. 3 வார்த்தை if you want to write it. இன்றைக்கி நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எழுத வேண்டிய 3 வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். நீ நெக்ஸ்ட்டு கனம் பெற்றாய். அடுத்து என்ன எழுதணும்? அல்லேலூயா. கனம் பெற்றாய். அடுத்து நீங்கள் எழுத போகிற வார்த்தை தட் நான் உங்களை சிநேகித்தேன். இங்கிலீஷில் எழுதுறீங்க அப்படின்னா ரைட் இட் டவுன் தட் யூ ஆர் ப்ரெஷியஸ். யூ கேன் ரைட் இட் லைக் ஐ ஆம் ப்ரெஷியஸ். ஐ மீன் ஐ ஆம் ஹானர்ட். நான் கர்த்தருடைய பார்வையில் ப்ரெஷியஸ்,
செகண்ட், ஐ ஆம் ஹானர்ட். தேர்ட், ஐ ஆம் லவ்ட். ஐ ஆம் லவ்ட். உங்கள் மனசை உங்கள் வலது கை இருதயத்தில் வச்சு சொல்லுங்களேன், ஐ ஆம் ப்ரெஷியஸ். ஐ ஆம் ப்ரெஷியஸ். அது தமிழில் எப்படி இருக்குன்னா, நான் என் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவள். அல்லேலூயா. நான் என் அப்பாவுடைய பார்வைக்கு அருமையானவள். ரெண்டாவது சொல்லுங்கள், நான் கனம் பெற்றவள். ஆமென். மூன்றாவது சொல்லுங்கள், நான் என் தேவனால் நேசிக்கப்படுறவன். இந்த வாரம் முழுசும் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. whenever you face ஒரு அவமானத்தை நீங்கள் சந்திக்கும் போது, இப்படி அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க அவமானப்படுத்தினாலும் நான் கர்த்தருடைய பார்வையில் கனம் பெற்றவன். மனுஷங்க உங்களை அற்பமாக நினைக்கும் போது அவங்க சொல்கிறத அப்படியே நம்பாதீங்க. ஓ, நம்ம அற்பம் போல் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் ஆண்டருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவங்க. ப்ரெஷியஸ். யூ ஆர் ஸோ ப்ரெஷியஸ். அப்பாவுடைய பார்வையில் நம்ம வீட்டிலலாம் நம்ம ஒரு பொருளை விலையேற பெற்ற ஒரு வீட்டை வச்சுனா எப்படி பொத்தி அதை பாதுகாப்போம், அந்த மாதிரி அப்பா உங்களை என்ன பண்ணுறாரு. நான் உங்களுக்கு முன்னாடி ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ரிவைவல் மென்ஸ் ஃபெலோஷிப்பில் ஒரு மெசேஜ் எடுத்துருக்குறேன். அந்த மெசேஜோட டைட்டில் வந்து ப்ரிசர்வ்ட் அப்படின்னு இருக்கும். ப்ரிசர்வ்ட். You are not only protected, but you are preserved ஒரு sermon. I think years before அந்த sermon எடுத்திருக்கேன். அந்த காலத்துலேருந்து வர்றவங்களுக்கு அது தெரியும். You are not only protected, but you are preserved. எனக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ப்ரிசர்வ்டு. ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிற ஒரு விலையேற பெற்ற பாண்டம். மனுஷனுடைய பார்வைக்கு நீங்கள் அற்பமாக தோன்றும் போது, உங்களை மனுஷங்க அற்பமாக ட்ரீட் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லிக்கணும் உங்கள் மனசுலனா, அப்படியே மனசில் அவங்க நம்மளை அற்பமாக பார்க்கும்போது சொல்லணும், இல்லை இவங்க என்ன அற்பமாக பார்க்கலாம், ஆனால் நான் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவன். அல்லேலூயா. நான் என் கர்த்தருடைய பார்வையில் அருமையானவள். மனுஷங்க உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி நினைக்கும் போது நீங்கள் சொல்லணும், இல்லை, ஐ எம் வெரி ஹானரபிள். ஐ எம் ஹானரபிள் இன் தி சைட் ஆஃப் காட். செகண்டு, தேர்டு, மனுஷங்க உங்களை வெறுக்கும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? இல்லை, ஐ எம் லவ்ட். ஐ எம் லவ்ட். இந்த லவ்ட் அப்படின்ற வார்த்தையை நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பா கிட்ட இந்த மூணு வார்த்தையும் ஆண்டவனுக்கு நினைப்பூட்டின உடனே நான் எப்படி யோசிக்க ஆரம்பித்தேன்னா, டக்குனு என் மனசு ஆண்டு இந்த வார்த்தையை காமிச்ச உடனே, நம்ம ஹானரபிளாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர் நம்மளை நேசிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அவருடைய பார்வையில் நம்ம ப்ரெஷியஸாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும். ஐ ஸ்டார்டட் டு திங்க் தட் வே. நான் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பித்தேன். அப்படி நான் யோசிக்க ஆரம்பிக்கும் போது என்னை கர்த்தர் ஒரு வசனத்துக்கு நேராக அனுப்பி என்னை திடப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம எடுத்துக்கொள்ளாமா? தேங்க்யூ ஜீசஸ். எடுத்துக்கோங்க. டியூட்ரானமி, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம். சகல ஜனங்களிலும், Deuteronomy chapter 7 verse 7. I'm going to read from verse 7. உபாகமம் 7:7 வாசிக்கலாம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. யூ ஆர் நாட் லவ்ட். அங்கே வந்து ஆண்டவர் ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறார். தேர் ஆர் லாட் ஆஃப், நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும், நான் உங்களை ஸ்நேகிக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறது. இங்கே ஆண்டவர் வந்து ஹி ரீசன் இட். என்ன சொல்கிறார்? நான் உங்களை ஏன் ஸ்நேகிக்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப ஜனக்கூட்டத்திலே பெரிய ஜனம், நீங்கள் திரளான ஜனம். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, நாட் பிகாஸ் யூ ஆர் நியூமரஸ், அதாவது நீங்கள் ஒரு நிறையா திரள் கூட்டம், இந்த ஜனத்தை நம்ம நேசிப்போம் அப்படின்றதுக்காக நான் உங்களை நேசிக்கலை, தெரிந்து கொள்ளவில்லை, அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் எப்படி இருந்தீங்க? கொஞ்சமாக இருந்தீங்க. அடுத்து கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். நாட் பிகாஸ் யூ ஆர் நியூமரஸ். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்படி அந்த வேர்டை படித்தோன்னே, when God revealed this thing, you are honored, you are so precious, நீ வந்து நான் நேசிக்கப்பட்ட அந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு காண்பிச்ச உடனே நான் எதை ரிலை பண்ண ஆரம்பித்தேன்னா, நான் என்ன செஞ்சால் என் அப்பா என்னை நேசிப்பார், நான் என்ன செஞ்சால் அந்த கணம் என்னை தேடி வரும், நான் என்ன செஞ்சால் அவருடைய பார்வையில் நான் அருமையானவளாக இருப்பேன் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பதில் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஐ லவ்ட் யூ. நான் உன்னை பார்த்து உன்னை நேசித்தது ஏதோ ஒரு காரியத்தின் அடிப்படையில் இல்லாமல் ஆண்டவர் சொல்கிறார், முந்தி அவர் உங்களில் அன்பு கூர்ந்தார். நாட் பிகாஸ் யூ ஆர் நியூமரஸ். ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் நான் உங்கள் அன்பு கூறல,
நான் உன்னை நேசித்தேன். அல்லேலூயா. அதுக்கு அந்த ரீசனே இல்லை. இப்போ நான் நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், when God make me to sit in front of எப்படி சொல்கிறது, ஒரு ஹானரபிளான பொசிஷனில் எனக்கு கர்த்தர் உட்கார வச்சுருக்கும் போதோ, இல்லை when I am sitting on the stage and நான் அப்படியே பார்க்கும் போதோ, நான் அப்படியே ஜனங்களை பார்த்து யோசிப்பேன், ஏன் நம்மளை ஆண்டவர் இங்கே உட்கார வச்சாரு? why God made us to stand like sit in front of those people? நம்ம அந்த அளவுக்கு நம்ம எதையும் விசேஷமாக செஞ்சிடலையே, நம்ம திரும்பி பார்த்தா அப்படி ஏதாவது இருக்கா அப்படிலாம் நான் யோசித்து பார்க்கும்போது, அந்த இடத்துல ஆண்டவர் எந்த கண்டிஷன்ஸையோ எதையுமே ஆண்டவர் எனக்கு ரீசனே சொல்ல மாட்டேன். ஒன் திங் God will say, I love you, that's all. I mean, why you love me? He will say, I don't know, but I love you. I mean, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். அந்த நேசத்துக்கு நீங்கள் காரணத்தை கேட்டிங்கன்னா அவருக்கு தெரியலைங்க. அந்த காரணத்தை ஆண்டவர் சொல்ல, நீ நினைக்காத, நீ ரொம்ப ஜனக்கூட்டத்தில் நீ கொஞ்சமாக இருந்த, you were so little when I saw you, you were so trivial when I saw you, you were so, நீ ரொம்ப சின்னதாக, ரொம்ப, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் நம்மளை நேசிக்கும் போது நம்ம எப்படி இருந்தோன்னு. அவர் அன்பு தான், அவருடைய காருண்யம் தான் நம்மளை பெரியவன் ஆக்குச்சு தவிர நம்முடைய கிரியைகள் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், கர்த்தர் நான் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறேன், நான் உங்கள் மேலே அன்பு வைக்கும் போது நீங்கள் கொஞ்சமாக இருந்தீங்க, தாவீதே, நான் உன்மேல் அன்பை வைக்கும்போது நீ ஆடுகளுக்கு பின்பாக இருந்த. நான் உன்மேல் அன்பை வைக்கும்போது நீ ஒரு சின்ன பிள்ளையா, ஒரு அடிமையா மொர்தெகாயின் வீட்டில் இருந்த. அல்லேலூயா. தேவன் அன்பு வைக்கும் பொழுது, when God loves someone, he didn't love because we have some talents, some abilities or something great in us. When he saw us, he saw like ஒரு சின்ன, ரொம்ப ட்ரிவியலான ஒரு பர்சனாலிட்டியாக தான் நம்ம இருந்தோம். ஆனாலும் அவர் சொல்கிறார், நான் உன்னை அன்பு வைத்து தெரிந்து கொண்டேன். இஸ்ரவேலே, நான் உன்னை பார்க்கும்போது நீ பலத்த ஜனமாக இல்லை, நீ ஒரு அடிமையாக இருந்த. அவருடைய அன்பு ஒரு மனுஷனை தேடி வரும்போது, அல்லேலூயா, அந்த அன்பு, த லவ், ஆண்டவர் நம்மளை பார்க்குற விதம், ஆண்டவர் நம்மளை ஹானர் பண்ண, யூ ஆர் ஹானர்ட். ஆண்டவர் சொல்கிறார், மை லவ் வில், அந்த அன்பு தான் நம்மளை ஹானரபிள் பொசிஷனுக்கு கொண்டு போகும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். இன்றைக்கி உங்கள் இருதயங்களை அசைத்து கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிற வார்த்தை என்ன தெரியுமா? யூ ஆர் லவ்ட், யூ ஆர் ப்ரெஷியஸ், யூ ஆர் ஹானர்ட். இது எதனுடைய அடிப்படையில்னு கேட்டால் அவருடைய அன்பின் அடிப்படையில் தான். இது யூ டிட்ன்ட் ஏர்ன் இட், இட் இஸ் கிஃப்ட். இது நீங்கள் சம்பாதித்த ஒன்றில் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை நம்ம வேதத்தில், நான் உங்களுக்கு சொன்ன அறிமுகப்படுத்த ஒரு வார்த்தை சொன்னேன்ல, எனக்கு ஐ டோன்ட் நோ த ரைட் ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் திஸ் வேர்ட், பட் ஐ ட்ரை டு டூ தட். நீங்கள் அதை எழுதணும் அப்படின்னா, அடோனாய், டிஇசட், அடோனாய்க்கு பக்கத்தில் TZVAOT, அது சாஓட் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை எப்படி அதை சாஓட் அப்படின்றாங்க. டி இஸ் சைலண்ட் இன் தட். இந்த அடோனாய் சாவோட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில பேர் some people say that's Lord of Hosts, அது என்னென்னா சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு. ஆனால் நான் இந்த வார்த்தையை தேடி சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கும் போது அதில் எனக்கு கிடைச்ச ஒரு வெளிச்சம் என்ன அப்படின்னா, the God who stands for us, நமக்காக நிற்கிற ஒரு தெய்வம்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர் மாத்திரம் இல்லை, அவர் நமக்காக நிற்கிற தெய்வம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். If you want to say it in English, say it, Lord, you stand for me. நீங்கள் எனக்காக நிற்கிறீர், நீர் எனக்காய் நிற்கிறீர். உங்கள் ஆண்டவர் யார் தெரியுமா? He will stand for you. உங்களுக்காக நிற்பார். எத்தனை பேர், நான் ஒரு வீடியோ பார்த்துருக்குறேன். அந்த வீடியோவில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ ஒரு திருடங்க, இட்ஸ் ஜஸ்ட் இது ரியல் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ ரியல் திங். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க. ரெண்டு திருடங்க அந்த பெண்கிட்டேருந்து அந்த பேக்கை பறிக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த பெண்ணும் என்ன பண்ணுவாங்கன்னா போராடுவாங்க. அவங்க கையில் கத்தி இருக்கும். இந்த பெண் இப்படி போராடிட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் ஓடிக்கிட்டு இருப்பார். அந்த ஒய்ஃபையும் விட்டுட்டு அவர் அந்த டைரெக்ஷனில் ஓடிக்கிட்டு இருப்பார். இப்போ இந்த பொண்ணு அதை பார்த்த உடனே இப்போ அவளுக்கு இந்த பேக்கு போகிறது கூட அவளுக்கு பெருசு இல்லை. அவள் என்னத்தை பார்ப்பான்னா, இந்த ஒரு சூழல்னு அவளை விட்டு ஓடுறான் இந்த மனுஷன் அப்படின்ற அவள் பார்ப்பா. அந்த வீடியோவில் எப்படி ஒரு காமிக்காக ஒரு ஃபன்னாக அதை எடுத்திருக்காங்கன்னா, அவன் ஓடுறதை பார்த்து திருடங்களுக்கே பரிதாபம் வந்துடும். இந்த பொண்ணை பார்த்து அந்த பேக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு புருஷனை கட்டிட்டு நீ வாழ்கிறதுக்கு உன்னை பார்த்தா எனக்கே பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் we have met people, we have been with some people, நம்ம கூடவே இருக்க மாதிரி இருக்கும். பட் when we are, நம்ம ஒரு ட்ராஜிக்கான சுச்சுவேஷன்லையோ இல்லை ஒரு போராட்டங்கள் வழியாக கடந்து போகும்போது நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கவே மாட்டாங்க. they will not be with you.
தே வில் கம் ஒன்லி வித், உங்ககிட்ட எப்போ வருவாங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் தான். நீங்கள் ட்ரிவியலாக இப்போ ஆண்டவர் சொன்ன, நீங்கள் கொஞ்சமாக இருக்கும்போது ஒருத்தங்க கூட உன் பக்கத்தில் வரல, ஆனால் நான் உன் பக்கத்தில் வந்து நின்னேன். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு இது புரியுது? How many of you understand the point that God is trying to reveal to you? He's trying to say you're very trivial and very small. ரொம்ப சின்னதாக கொஞ்சமாக நீங்கள் இருக்கும் போதே நான் தேர்ந்தெடுத்தேன். அது எப்படி ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ரேண்டம் சாய்ஸ் கிடையாது. நீங்கள் ஏதோ ஆண்டவர் இங்கி பிங்கி பாங்கி போட்டு செலக்ட் பண்ணவங்க கிடையாது. அன்பு வைத்து உங்களை தேர்ந்தெடுத்தேன். எவ்வளோ ஹிடன் சூஸ் யூ. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி, இப்போ நீங்கள் ஒரு ஆர்மிக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஐ ஹவ் சீன் ஆர்மியில் வந்து ஃப்ளாட் ஃபீட் இருந்தால், எவ்வளோ பெரிய பர்சனாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஃப்ளாட் ஃபீட் இருந்தால் அவங்க உள்ளே செலக்ட் ஆகவே முடியாது. ஆண்டு உங்களை சூஸ் பண்ணும்போது உங்களுடைய குவாலிட்டியை பார்த்தும் சூஸ் பண்ணல. அப்படிலாம் ரேண்டமாக குடும்பத்துக்கு ஒருத்தர் நம்ம தூக்கிட்டு வருவோம், அப்படிலாம் தூக்கிட்டு வரல. அப்படி ஆண்டு உங்களை சூஸ் பண்ணல. when you are in the least, when you are in the lowest, நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாத நேரத்தில் இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சமாக இருந்தீங்கப்பா, ஆனால் நான் யாவே, அந்த இடத்துல வாசிக்கிறோம், நான் ஒரு அடோனாயா, நான் ஒரு யாவேவா, அந்த வார்த்தையை சொல்கிறபடி சவயோத்தா உங்கள் பக்கத்தில். சவயோத் தெரில எனக்கு அதுக்கான கரெக்டான மீனிங், பட் ஐ ஸ்டுட் நெக்ஸ்ட் யூ, ஐ ஸ்டுட் வித் யூ, நான் உங்கள் பக்கத்தில் வந்து நின்னேன். அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சமாக இருக்கும்போது அதுக்கு அடுத்த வருஷம் தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் பக்கத்தில் வந்து உன்னை அன்பு வைத்து உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். நீங்கள் வந்து தேவனால் எப்படி சொல்லப்பட்ட ரேண்டம் பிக் இல்லைங்க, உங்களை நேசித்து கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, என்னை எதுக்கு நேசிச்சிங்க. நான் என் வாழ்க்கையில் இந்த கேள்வியை பல முறை கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கிறேன். ஐ ஹவ் ஆஸ்க்ட் lot of time. I have asked question to God, why you are being so good to me? ஏன் எனக்கு இவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்க, ஏன் எனக்கு இந்த நன்மையை செய்தீங்க? பிகாஸ் ஐ டோன்ட் டிசர்வ் இட். நான் என்னை பார்த்தாலே எனக்கு தெரியும், இல்லை நீ பிரின்சி, நீ இதுக்கு தகுதியானவங்க இல்லை. பட் வை டு யூ டூ தட் டு லார்ட்? தட் அந்த கேள்விக்கான பதில் எடுத்து நான் உன்னை நேசிக்கிறேன், அவ்வளோதான். கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. கண்டிஷன் அப்ளை பண்ணி வர்றதெல்லாம் இந்த உலக பிரகாரமான அன்பு. கண்டிஷனே இல்லாமல் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ கொஞ்சமாக இருக்கும்போது நான் உன்னை நேசித்து உன் பக்கத்தில் வந்து நின்னேன். He stood for them, Israelites. ஆண்டவர் சொல்கிறார், I will stand with the God who stands with you. உங்கள் அருகில் நிற்கிற தேவன். எந்த நான் நங்கூரமே நம்பிக்கைன்னு பாடணும் பாருங்கள். இந்த நங்கூரம் வந்து கடல் அவங்க வச்சுருப்பாங்க, கப்பலில் தான் வச்சுருப்பாங்க. பிரச்சனைன்னு ஒரு வரும்போது நங்கூரத்துக்கு உள்ளே போடுவாங்க. அல்லேலூயா. அது நிற்கணும், ஸ்டெபிளைஸ் ஆகி நிற்கணும். ஆமாம், that will stand. God, Jesus நம்ம வாழ்க்கை ஒரு நங்கூரம் போலங்க. அந்த நம்பிக்கை நங்கூரத்தை போல அவர் நிற்பார். எவ்வளவு புயல் நடுவிலும் நங்கூரமாக அவர் நின்று இந்த புயல்களில் இருந்து போராட்டங்களிலிருந்து உங்களை காப்பாற்றி தூக்கி நிறுத்துவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எப்படி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட விரும்புகிறார் தெரியுமா? that I will stand for you. ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சொல்ற, கர்த்தர் நிற்பார். கர்த்தர் உங்கள் அருகில் இருப்பார். யார் உங்களை விட்டு போனாலும் உங்கள் நம்பிக்கை ஒன்று இருக்கணும், கர்த்தாவே நீங்கள் இருக்கிறீங்க, நங்கூரமாக நீங்கள் இருக்கிறீங்க. வெளியில் பார்க்கும்போது இந்த கப்பலுக்கு யாருமே இல்லைன்னு தோணும். அதாவது கரை சேர்ந்தாதான் இந்த கப்பலை எதாவது ஒன்று கட்டி வைப்பாங்க. நடுக்கடலில் எதுலையுமே கட்டி வைக்க முடியாது. நீங்கள் நடுக்கடலில் நிற்கிற கப்பல் எப்படி நிற்குது, வியந்த மனிதர்கள் எப்படி இதை நிற்குது, இவ்வளோ போராட்டத்து நடுவில் இந்த சகோதரி எப்படி நிற்கிறாங்க, இந்த கப்பல் எப்படி நிற்குது, வெளியில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, உள்ளே பார்த்தா தான் தெரியும். If you go deep inside the water, you will see the anchor which is fixed, which stabilized the boat, the ship to stand. Hallelujah. வெளிப்படையாக மனுஷர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், I am the anchor. நீ நிற்பது என்னாலே தான். எத்தனை பேர் இன்றைக்கி அக்னாலேஜ் பண்ணுறீங்க அதை? அப்பா, புயலின் நடுவிலும் காற்றுக்களின் நடுவிலும் நான் நிற்கிறேன்னா நங்கூரமாக நீர் என் பக்கத்தில் இருக்கிறதுனால தான்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிற்கிறாருங்க. He will stand next to you. இன்னைக்கு ஆண்டவர் அவர் அப்படி தான் வெளிப்படுறார். மகளே, நான் உன் அருகில் நிற்பேன். யார் உன்னை விட்டு போனாலும், யார் உன்னை விட்டு ஓடினாலும், எந்த சூழலையும், உன்னை அக்கினி சூளையில் போட்டாலும் அவர்கள் கூட இயேசு இருந்தார். நான் யோசித்து பார்த்துருக்கேன், அந்த அக்கினி சூளையில் அவங்கள தூக்கி போட்ட உடனே ஏதாவது ஆண்டு வந்து ஒரு மிராக்கில் பண்ணி தண்ணியை ஊற்றி மழை வர வச்சு எதையோ ஒன்று அந்த அக்கினியை he would have quenched the fire, but he didn't do that. He came. அவர் வந்து நிற்கிறார் அவங்களோட. அல்லேலூயா. அந்த அக்கினியை கர்த்தர் அவித்திருக்கலாம், ஆனால் அவிக்காமல் அவர் கூட வந்து நிற்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். வானமும் பூமியும் மாறினாலும்
வார்த்தை மாறாதே, காலையும் மாலையும் தாங்கிடும் உந்தன் கரங்கள் தளராதே. அல்லேலூயா. இன்றைக்கி இந்த சாங் கிழக்கும் மேற்கும் ஜோயல் தாமஸ் ராஜ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம ஜோயல் அண்ணா ரிலீஸ் பண்ண ஒரு சாங் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். அப்படி ஒரு அழுது இந்த பாடலை பாடியிருக்கேன். உங்களுக்கும் இந்த பாடலை அறிமுகப்படுத்தியிருக்கோம், நாங்கள் ஆல்ரெடி ப்ரேயரில் பாடியிருக்கோம். அதில் ஒரு வரி வரும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணின அக்கினி 7 மடங்கானாலும் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்மளை வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் ஒரு ஆங்கரா உங்கள் பக்கத்துலேயே நிற்பாருங்க? சொல்லுங்கள், அப்பா நீங்கள் என் பக்கத்தில், த காட் ஹூ ஸ்டாண்ட்ஸ் நெக்ஸ்ட் டு மீ, த காட் ஹூ வில் ஸ்டாண்ட் ஃபார் மீ. எனக்காக அவர் நிற்பார், எனக்காக பேசுவார், எனக்காக. ஆண்டு அடுத்த வருஷம் அவர் நிற்கிறதுனால தான் சொல்கிறார், நான் என்னுடைய புயத்தை வைத்து உங்களை புறப்பட பண்ணினேன், நான் உங்களை புறப்பட பண்ணினேன். இன்றைக்கி இந்த ஹானர் பற்றி இந்த வேர்ட்லேருந்து when I was just chewing on the word the honor, இப்போ இந்த கணம் இவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? இந்த கணம் என்பது இவங்க சுயமாய் சம்பாதித்து கிடைத்த கணம் அல்ல. இந்த கணத்துக்கான முதல் படி an honor that this Israelites received among nations. ஜனத்துக்கு நடுவில் இந்த இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்த கணம் எதனால் வந்ததுன்னா, அவர்கள் மேல் தேவன் அன்பு வைத்து அவர்களை தேர்ந்தெடுத்ததினால் வந்தது. அல்லேலூயா. பார்வோன் அவர்களை அடிமையாய் பார்த்த பொழுது தேவன் அவங்கள ப்ரெஷியஸாக பார்த்தார். அல்லேலூயா. மனுஷங்க பார்த்ததை விட ஆண்டுடைய கண்கள் வித்தியாசமாக இஸ்ரவேலர்களை பார்த்ததுனால தான் அவங்க கனம் பெற்றாங்க. they received the honor. இந்த 43ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் மறுபடியும் இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் வாசிக்கணும். ஏன்னா அந்த வசனத்தில் என்னை ரொம்ப அசைத்த ஒரு வார்த்தை என்னென்னா, நீ கனம் பெற்றாய். 4, நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இதை ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் when I just read it in translation, ஏன்னா இது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது. நேசிக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் ஏன் ஜனத்தை கொடுக்கணும், ஏன் மனுஷருக்கு கொடுக்கணும்? இஃப் யூ லவ் சம்மன், இஃப் யூ வாண்ட்ஸ் டு ஹானர் சம்மன், நான் எப்படி இதை பர்சியூ பண்ணிட்டேன் ஃபஸ்ட் அப்படின்னா, யாரையாவது கர்த்தரும் நேசிச்சாலோ ஒருத்தர் கனப்படுத்த விரும்பினாலோ அவங்களுக்கு மனுஷங்களை கொடுப்பார் போல இருக்குது, அவங்களுக்கு ஜனங்களை கொடுப்பார் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் when I just read இந்த MSGன்ற ஒரு டிரான்ஸ்லேஷனில் நான் படித்தேன் இதை, Isaiah chapter 43 verse 4. நீங்கள் முதல்ல நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், உங்களுக்கு அப்புறம் தமிழாக்கத்தை பண்ணி உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். That's how much you mean to me. இது சொல்லுவோம்ல, இது எப்படி இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, you mean a lot to me, that's how much you mean to me, that's how much I love you, I'd sell off the whole world to get you back. இந்த உலகத்தையே நான் என்ன பண்ணுவேன்னா கொடுப்பேன் உன்னை திரும்பி பெற்றுக்கொள்றதுக்கு. ஹல்லேலூயா. Trade the creations just for you. அதாவது என்னுடைய எல்லா படைப்புகளையும் கூட கொடுத்து உன்னை நான் வாங்குவேன். அதாவது நம்ம ஒரு தமிழில் ஒன்று நான் படிக்கும் போது நான் பர்சியூ பண்ணது த லவ் ஆஃப் காட். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக நான் எதையுமே கொடுப்பேன். நான் படைத்து உன்னை திரும்பி பெற்றுக்கொள்வதற்கு, உன்னை வாங்குவதற்கு, டு ரிசீவ் பேக் டு யூ, டு கெட் பேக் டு யூ. ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் ட்ரேட் எனிதிங், ஐ வில் செல் த ஹோல் வேர்ல்ட். முழு உலகத்தை கூட நான் விற்று உன்னை வாங்குவேன். ஏன்னா தட்ஸ் ஹவ் ப்ரெஷியஸ் யூ ஆர் டு காட். எந்த அளவுக்கு நான் ப்ரெஷியஸ் கர்த்தருடைய பார்வையில், எந்த அளவுக்கு கர்த்தருடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவள், எந்த அளவுக்கு கர்த்தருடைய பார்வையில் நான் தேவனோட அன்பு என் மேலே இருக்குன்னா, அவர் உங்களுக்காக அவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறது யுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை. இட்ஸ் நாட் ஒன்லி காட் இஸ் கமிங் அண்ட் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு யூ, நாட் ஒன்லி டு ஃபைட் ஃபார் யூ, பட் காட் இஸ் டெல்லிங், எதையுமே நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ரெடியாக இருக்கேன். எதையுமே ஐ வில் கிவ் அப் எனி திங். ஐ ஹவ் சீன் விமென்ஸ், நிறைய பெண்கள் நான் பார்த்துருக்கேன், பிள்ளை வளர்ப்புக்காக தங்களுடைய படிப்பை, தங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ஸை, தங்களுக்கு இருக்கிற சம்பாத்தியத்தை, ஐ ஹவ் சீன் விமென் கிவிங் அப் எவ்ரி திங் ஜஸ்ட் ஒரு பிள்ளையை அழகாக வளர்க்குறதுக்கு, அந்த பிள்ளையை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக.
அது என்ன காமிக்குதுன்னா அந்த பிள்ளை அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷியஸ் அவங்களுக்கு அப்படின்றத அவங்கள ஆக்ஷன்ஸ் வழியே அப்படி தான் ஆண்டுரும் அந்த வார்த்தையை எனக்கு இந்த ட்ரான்ஸ்லேஷனில் படித்ததுக்கப்புறம் அப்படியே என் உள்ளெல்லாம் அவருடைய அன்பினால் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆமேன். ஆண்டு உங்கள் அருகில் நிற்கிற தெய்வம். இந்த வாரத்தில் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். என்ன தெரியுமா, எதையுமே செஞ்சு அவருக்கு நீங்கள் தான் ரொம்ப முக்கியங்க. எதையுமே இஸ் ரெடி டு கிவ் அப் எனிதிங் ஜஸ்ட் ஃபார் யூ. உங்களுக்காக அவர் எதையுமே தூக்கி எறிய தயாராக இருக்கார். எனிதிங். அவ்வளோ அப்பா உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கி வர்ஷிப் துவக்கத்திலே நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பாயிண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்களேன். என்ன ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆண்டவரே நீங்கள் அவ்வளோ என்னை நேசிக்கிறீங்கன்னா அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கப்பா. ஆமாம், அது மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. நீங்கள் ஏதோ சும்மா ஜெபிக்கலை, நீங்கள் ஏதோ சும்மா ஸ்பிரிச்சுவலாக. ஏன்னா சில ஃபேமிலிஸில் பார்ப்போம், யூ வில் பி தி ஒன்லி பர்சன் ஹூ ஸ்பிரிச்சுவலி ஆக்டிவ். every other person in your family very inactive spiritually. ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலி ஆக்டிவாக இருப்பீங்க. நீங்கள் ஜெபிக்கிறதோ நீங்கள் கர்த்தரை தேடுறதோ இட்ஸ் நாட் அ ரேண்டம் திங். அது ஒரு தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் இல்லை, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் செய்கிற விஷயம். கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை ரொம்ப நேசித்து ஆண்டவர் சொல்கிறார், since you are precious and honored in my sight, I love you, I will give people in exchange of you. உங்களுக்காக எதையுமே அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண தயாராக இருக்கார். அதனால தான் நம்ம பழைய ஏற்பாடு முடித்து புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பார்க்குறோம், வசனம் சொல்லுது, God so loved the world, he gave his only begotten son. எவ்வளோ அப்பா நம்மளை நேசிக்கிறார்னா அவருடைய நேச குமாரனையே நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை இயேசுவே நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மளை நேசிச்சிருக்காரு. இங்கே இருக்கிற ஒரு சில பேர் நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேட்குறீங்க, ஆண்டவரே நீங்கள் என்னை உண்மையாகவே நேசிக்கிறீங்களா? டு யூ ரியலி லவ் மீ? நான் இவ்வளோ செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களா? நான் அந்த இடத்துல அப்படி பேசிட்டேனே, நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறேன், எதையோ நீ செஞ்சதுனால நான் உன்னை நேசிக்கல. நான் தான் முந்தி உன்னில் அன்பு கூர்ந்தேன். நீ கொஞ்சமாக இருக்கும்போது நான் உன்னை நேசித்தேன். நீ உனக்கு பெருமூச்சு மட்டும்தான் விட தெரியும், ஜெபிக்க கூட உனக்கு தெரியாது. பட் ஐ லவ்ட் யூ பிஃபோர் தட். நவ் யூ ப்ரே வெல், யா, யூ ஸ்பீக் இன் டங்ஸ், எஸ், யூ ப்ரீச், யூ டூ சம்திங் கிரேட் ஃபார் காட். பட் ஆண்டவர் சொல்கிறார், யூனோ வென் உனக்கு பேச்சு கூட வராது, உங்கள் பெருமூச்சு மட்டும்தான் அந்த டைமில் வரும். அந்த டைமில் யூ மீன் அ லாட் டு மீ, ஐ லவ் யூ ஸோ மச். அந்த வேர்ட் இருக்குது பாருங்கள், ஐ வில் செல் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு. இந்த முழு உலகத்தை கூட விற்று நான் உன்னை வாங்குவேன். நான் படைத்த எல்லா படைப்புகளை கூட கிவ் அப் பண்ணி நான் உன்னை வாங்குவேன். பிகாஸ் யூ மீன் ஸோ மச் டு மீ, யூ மீன் ஸோ மச் டு மீ. யூ ஆர் நாட், நீங்கள் ரொம்ப அற்பமானவங்க இல்லைங்க. உலகம் சொல்கிறத நம்பாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் யூ ஆர் ஸோ ப்ரெஷியஸ். மேபி யுவர் ஹஸ்பண்ட் இஸ் ட்ரீட்டிங் யூ வெரி லோ. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை அப்படி ட்ரீட் பண்ணுறாரு துச்சமாக. நான் பார்த்துருக்குற சில ஆண்கள் கனப்படுத்தவே மாட்டாங்க மனைவிகளை. சில பெற்றோர் இருப்பாங்க, பிள்ளைகளை ஒரு ஹானர் பண்ணி ஒரு பிள்ளைகளாக கூட மதிக்க மாட்டாங்க. மேபி யூ ஆர் இன் சச் சிச்சுவேஷன். இல்லை நான் இப்படி தான் அப்படி இருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன், ஒருவேளை மனிதருடைய பார்வைக்கு நீங்கள் அசைகிற கப்பலாக இருக்கலாங்க. ஆனால் நல்லா கீழே தண்ணிக்குள்ளே போய் பார்த்தா தெரியும், ஒரு நங்கூரம் போட்டு கர்த்தர் உங்களை நிற்க வச்சிருக்கிறார். ஆமென். த அடோனாய் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். ஹீ இஸ் ஸ்டாண்டிங் ஃபார் யூ. யூனோ காட் வில் ப்ரூவ் இட் சிஸ்டர். இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் ப்ரூவ் பண்ணுவார். அல்லேலூயா. 43 தான் ஆகஸ்ட் மாதம். இந்த 43 மொத்தமே கர்த்தர் நமக்கு கொடுத்த ப்ராமிஸ் தான். அதில் எந்த பக்கம் யாருக்கு எப்படி டைமென்ஷனில் பேசுகிறாரோ டேக் இட். ஈவன் நாங்கவே இதை நான் ப்ரீச் பண்ணுற நானே இப்போ நடுக்கடல் நிற்கிற மாதிரி தான் நின்றுட்டுருக்கேன். சாட்சியாக சொல்வேன், ஐ எம் வெயிட்டிங், சாட்சி சொல்லணும் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நாங்களுமே குடும்பமாக அப்படி தான் நின்றுட்டுருக்கோம். ஆனால் எங்களுக்கு நங்கூரம் இருக்குது. ஐ வி நோ, எனக்கு தெரியும். யூ நிறைய பேர் இந்த இடத்துல என் சத்தத்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் கூட எந்த பக்கம் போகிறது திசையே இல்லை, வழியே இல்லை சிஸ்டர், வெளியே வர வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படின்னு நடுக்கடலில் நிற்கிறது போல் உங்கள் வாழ்க்கை நிற்கணும். கர்த்தர் சொல்கிறார், இல்லை எனக்கு அந்த 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 நேமை ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. பட் இஃப் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லேர்ன் இட். அவங்க அதை ரொம்ப ப்ரொனவுன்சியேஷன்லாம் கற்றுக்கிட்டானா வரல. சாவியோத் அப்படின்னா அவர் நமக்காய் நிற்கிறவர். அல்லேலூயா. அதனால இந்த சாங் எனக்கு நான் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானே, எனக்காக பேசும் நேசரும் நீர்தான். இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய டைமில் நான் பேசவே மாட்டேன், அழுதுட்டு தான் உட்காந்துருந்தேன் இருப்பேன்.
ஐ டோன்ட் நோ வாட் டு ரிப்ளை பண்ண தெரியாது, பதில் இருக்காது என்கிட்ட. வென் பீப்புள் கொஷின் மீ ஆர் வென் பீப்புள் அக்யூஸ் மீ or something is asked to me, I never had answer to reply them. என்கிட்ட பதிலே இருக்காது. நான் அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் எனக்காக பேசுகிறத நான் பார்க்குறேன். நான் செயல்படாமல் இருக்கும்போது அவர் எனக்காக செயல்படுறத பார்க்குறேன். உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், பேசாதீங்க, நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் கண்ணீரால் அவர் பாதத்தை நினச்சிட்டே இருங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத உடச்சி ஊற்றிக்கொண்டே இருங்க, அவர் ஆராதிச்சுட்டே இருங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், அவர் உங்களுக்காக பேசுவார். நான் இவளை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா? You know how much I love her. You know how much I love her. God will prove it. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன்ற ஒரு சத்தம் எப்படி ஆண்டவர் தொனிக்க பண்ணார் பாருங்க. ஆமாங்க, மனுஷங்க காது கேட்க, மனுஷங்க இப்போ உங்களை அற்பமாக பார்க்குறாங்க பாருங்கள். அவங்க பார்ப்பாங்க, இல்லை நம்ம நினச்ச மாதிரி இவள் அற்பமானவள் அல்ல, இல்லை ஷீ இஸ் நாட், அப்படி பார்க்க இல்லை, ஷீ இஸ் வெரி ப்ரெஷியஸ் அப்பாவுடைய சமூகத்தில் அப்படின்னு மனிதர்கள் உங்களை பார்க்குற காலத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களை ஹானர் பண்ணுவாருங்க. உங்களுக்காக அவர் எதையுமே செய்வார். இன்றைக்கி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் எனக்காக அப்பா எதையுமே செய்வார். அவ்வளோ அவருக்கு உங்களை பிடிக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற எதை வேணாலும் ஆனாலும் நீங்கள் பார்த்து வியக்கலாம். ஆனால் கர்த்தர் எதை நேசிக்கிறார் தெரியுமா? உங்களை தான். Maybe you are stunned by the creation of God. ஆனால் ஆண்டு சொல்றார், I will sell off all the creations, any creations. He loves you despite of who you are, despite where you are coming from. எதை பார்க்கல அப்பா சொல்கிறார், நீ கொஞ்சமாக இருக்கும் போது நான் அவனை நேசித்தேன். எனக்கு ரொம்ப இந்த பகுதியை நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது என் கண் பார்வைக்கு வந்தவரே டேவிட் தான். ஏன்னா டேவிட் குறித்து தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவன் புத்திமானாய் நடந்ததினாலே அவன் கனம் பெற்றான். எத்தனை பேர் அவரை போல டேவிடை போல் எத்தனை பேர் இருந்தாலும் டேவிட்க்கு ஒரு ஹானரை கர்த்தர் வந்து அந்த இடத்துல கொடுக்குறார். அவர் எங்கே போனாலும் அந்த ஹானர் அவர் தேடி, நான் பைபிளில் தேடி பார்த்தேன் ஹானரபிள் பர்சன்ஸ் எல்லாம். ஐ ஸ்டார்டட் டு சர்ச். பட் நான் பார்த்த ஹானரபிள் பர்சன்ஸ் எல்லாம் ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க. நீங்கள் ஃபெலிக்ஸ்ன்ற மனுஷனை பார்த்து பால் சொல்கிறாரு, கணம் பொருந்திய ஃபெலிக்ஸே அப்படி சொல்கிறார். ஸோ அது அந்த ஃபெலிக்ஸ்க்கு அந்த ஹானர் கிடைக்கிறது ஏன்னா அவர் அந்த பொசிஷனில் இருக்கிறார். அப்புறம் சில பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் கணம் பொருந்திய ஸ்திரீ. அப்போ அந்த கணம் அந்த ஸ்திரீக்கு எதனால் வந்திருக்கோன்னா, ஒருவேளை அவங்க திருமணம் ஆகி போன வீடு, இல்லை அவங்க கிட்ட இருக்கிற சொத்து மதிப்புகள், பின்னணிகள், இப்படி நான் தேடி பார்த்த கணம் பெற்றவர்கள் எல்லாருமே தே ஹேட் சம்திங். அவங்க ஹானரபிளாக இருக்கிறதுக்கு அவங்க பின்புலத்துலேயோ அவங்க பக்கத்துலேயோ யாரோ இருக்கிறத, எதையோ இருக்கிறத நான் பார்த்தேன். ஆனால் இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லும்பொழுது, இவங்க பின்புலத்திலையோ இவங்க உட்கார அரியணையோ, இவங்களுக்கு உட்காரத்துக்கு அரியணை இல்லை, அவங்க அடிமைகள். இவங்க பக்கத்தில் நிற்கிற ஒரு மனுஷனுமே இல்லை. தெர் இஸ் நோ ஒன், யாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வர்றதுக்கு யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், யூ ஆர் ஹானர்ட். என் பார்வையில் நீ ரொம்ப ஹானர். இது எனக்கு கர்த்தர் இந்த ரெவலேஷனை இந்த நான் தேடி பார்த்த எந்த மனுஷனுக்குள்ளேயும் ஃபிட் ஆகலை. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஹானர் எப்படி கிடைச்சிருக்குன்னா, எதையோ ஒன்று அவர்கள் செய்ததினால் அவர்களுக்கு கிடைத்திருக்கு, ஏதோ ஒன்று போய் அவர்கள் ஒட்டி கொண்டதினால் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் எதையுமே செய்யாமல் என்னை தேடி வந்து நேசித்து என்னை தேர்ந்தெடுத்து என்னை சூஸ் பண்ணி என்னை ரொம்ப ப்ரெஷஸாக என்னை பார்த்து எனக்காக எதையுமே செய்வேன், நான் உனக்காக எதையுமே கொடுப்பேன் அப்படின்றார் ஆண்டவர். கொடுத்து அந்த அளவுக்கு என்னை ஹானரபிளாக கனமுள்ளவளாக என்னை மாற்றி. நான் சமீபத்தில் நான் பார்த்துருக்கேன், பீப்புள் திங்க் தட் நிறைய பேர் வந்து எப்படி நம்ம ஒரு ஹானரபிள் பர்சனாக இந்த உலகத்தில் இருக்கலாம் அப்படின்னு. ஐ ஹவ் சீன் பீப்புள், நம்ம வந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டால் நம்ம கனப்படுத்துவாங்க, நம்மளை நமக்கு வந்து இதெல்லாம் இருந்தால் நம்மளை கனப்படுத்துவாங்க அப்படிலாம் நிறைய பெண்கள் நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க. கனோன்ற வார்த்தை வந்து ரொம்ப பிப்ளிக்கலாக இருக்குது. இப்போ நம்ம கிலோ யூஸ் பண்ணி நம்மளை அப்போ தான் மதிப்பாங்க. நம்ம இதெல்லாம் வச்சுருந்தா நம்மளை மதிப்பாங்க. இதெல்லாம் நம்மளை எப்படி மதிப்பாங்க? அக்கா அதெல்லாம் இல்லைக்கா, அதை வச்சு மதிக்கிறது இல்லை. நான் சொல்கிறேன், அதெல்லாம் ரொம்ப டெம்ப்ரவரியான மதிப்பு. ஆமாம், யோபு எல்லாமே இருக்கும்போது எல்லோரும் மதித்தாங்க. ஒன்றும் இல்லைன்னு உட்காந்து பேசினாங்க பாருங்கள் பக்கத்தில். ஆமாம், உட்காந்து பேசுகிறாங்க, நீ ஏதோ தப்பு பண்ணியிருப்ப. இந்த மதிப்பெல்லாம் மாறிடுங்க. த ரியல் a real honor doesn't come, I'm telling you, it doesn't come from the jewel that you're wearing or having, உங்ககிட்ட இருக்கிற money or the career that you are having. இதெல்லாம் வர்றதில்லைங்க. honor comes purely, யாரை கர்த்தர் நேசிக்கிறாரோ அதை கனப்படுத்துறாருங்க கர்த்தர். despite you have anything, எது இருக்கோ இல்லையோ அதெல்லாம் கர்த்தர் பார்க்குறதில்ல. கர்த்தர் ஒருத்தரை நேசிச்சா அவங்கள கனமுள்ள ஸ்தானத்தில் போய் நிறுத்துறார். கர்த்தர் ஒரு மனுஷனை ஹானரபிளாக, அவருடைய பார்வையில் ஒரு மனுஷன் கனம் பெற்றா இந்த உலகத்தில் அவனை கனவானா கர்த்தர் நிறுத்துறார். எந்த ஹானர் கர்த்தர் கொடுக்குறாரு, எந்த மனுஷனும் அவனை இறக்க முடியாத கனம். அதுதான் காட்ஸ் ஹானர்.
இப்போ இந்த பொருள் பணம் இதனாலலாம் வர்ற பதவிகள், இதனாலலாம் வர்ற ஹானர் வந்து இட் இஸ் பாருங்கள். ஜீசஸ் வந்து கர்த்தர் வந்து அவர் ஒரு ஹானர், இயேசு கிறிஸ்து கிடைச்ச கணம் வந்து யாராலும் ஜீசஸை, நோ மேன், no spirit or nothing can bring down the honor that Jesus acquired via a cross. இயேசு சம்பாதித்த அந்த கனமுள்ள பதவியை அவர் போய் பிதாவின் பக்கத்தில் உட்கார்ந்தார் பாருங்க, அதை யாராலும் ரிவர்ஸ் பண்ண முடியுமா? nothing can reverse the honor that Jesus, ஆமாம், no man can do that, no spirit can do that, பண்ணவே முடியாது. அதான் கணம், அதான் the real honor. இயேசுவை வந்து பிதாவின் வலது பார்சல் இறக்கி விட முடியுமா யாராவது? இல்லை யூ கோ டவுன், யூ டோன்ட் டிசர்வ் திஸ்னா சொல்ல முடியாதுங்க, சொல்லவே முடியாது. அதுதான் ரியல். அது அப்படி கர்த்தர் எந்த மனுஷனும் நம்மளை இறக்கி விட முடியாத ஒரு இடத்துல கர்த்தர், அதுதான் இந்த ரியல் ஹானர். இன்றைக்கி நம்ம பார்க்குற ஹானர்லாம் நிஜமாகவே ஹானர் இல்லை. ஆமாம், நான் சொல்கிறேன், என்னால் வந்து அப்ரிஷியேட் பண்ண உயரங்களுக்கு போக போக நான் ஒன்றை பார்க்குறது என்னென்னா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, இதுக்காக கூட அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு. இதுங்க ஒன்றுமே இல்லை மேலே, அதாவது இட்ஸ் நாட் தட் காட் அ லிஃப்ட் மீ அப்படி நான் சொல்லலை. ஐம் ஜஸ்ட் எனக்கு போன, அதாவது நான் எட்டுன அந்த உயரங்கள் நிறைய இருக்குது, அதை நான் சொல்ல. பட் நான் எட்டுனதை பார்க்கும்போது இங்கே ஒன்றுமே இல்லை சார், மேலே வந்து பாருங்கள், இங்கே ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் இதுக்காகவா சார் சண்டை போட்டுக்கிறீங்க கீழே? இங்கே வந்து பார்த்தா நீங்களே சிரிப்பீங்க, இதுக்காக தான் சண்டை போட்டோமா, இதுக்காக தான் அடிச்சுக்கிட்டோமா, இதுக்காக தான் பிரயாசப்பட்டோமா? ஐ ஹவ் சீன் பீப்புள் ட்ரை ஸோ மச். பட் வென் ரியலி காட் ஹானர்ஸ், அந்த கர்த்தருடைய கனம் வருது பாருங்க, அந்த பொசிஷன், ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் த ரியல் ஹானர் தட் அ மேன் கேன் கெட் இஸ் அவருடைய வலது பார்சத்தில் நிற்கிற கணத்தை போல் ஒரு கணம் வருமா? அதுக்கு தான் கர்த்தர் மணவாட்டி நீ ஒரு மணவாட்டி. ஏன்னா உன்னுடைய வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹானர் அ மேன் கேன் கெட் இஸ் டு ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு ஜீசஸ். அவர் பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஹானர் இந்த உலகத்தில் என்ன இருக்க போகுது? எல்லாம், ஏன்னா இயேசு பாதப்படி கீழே எல்லாமே கர்த்தர் கொடுத்துட்டார். எவ்ரிதிங் இஸ் அண்டர் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ் அண்ட் யூ கோ நெக்ஸ்ட் டு ஜீசஸ். அண்ட் இயேசு பக்கத்தில் போய் நிற்கிறீங்கன்னா எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் யுவர் ஃபீட், த மணி, த ஃபேம். அதனால தான் இந்த மனவாட்டின்ற ஆட்டிடியூட் நீங்கள் வரும்போது எதுவுமே உங்களுக்கு வந்து எல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எதையெல்லாம் ரொம்ப விசேஷமாக பார்க்குறீங்க, இப்போ இதெல்லாம் பெருசுங்க, இப்படி இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க, இதை பண்ணால் தான் நம்மளை மதிப்பாங்க, இப்படி நம்ம செஞ்சால் தான் நம்மளை மதிப்பாங்க. அதெல்லாம் ஒரு மதிப்பே இல்லை. அந்த ஹானர் அப்படி இல்லை. நம்ம மதிப்பே நம்ம பக்கத்தில் நிற்கிற அப்பாவால் தான். அவர் எப்போ அவர் நம்ம பக்கத்தில் நிற்கிறவர் தான் நமக்கு மதிப்பு. எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்கிற வார்த்தைகளை? ஸோ ஐ வில் டெல் யூ, டோன்ட் சேஸ் எனிதிங் அவுட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவை தாண்டி எதையும் பின்தொடராதீர்கள். சேஸ் எவ்ரிதிங் இன்சைட் ஜீசஸ். யூ சேஸ் இட், எவ்ரிதிங் வில் ஃபாலோ யூ. இயேசுவை தாண்டி எதையுமே தேடாதீங்க. எல்லாவற்றையும், நன்மையா, சுகமா, யூ வாண்ட் ஹீலிங், சர்ச் இட் இன்சைட் ஜீசஸ். சேஸ் இட் இன்சைட் ஜீசஸ். யூ வாண்ட் ப்ராஸ்பரிட்டி, சேஸ் இட் இன்சைட் ஜீசஸ். உங்களுக்கு உயர்வுகள் வேணுமா, அது இயேசுக்குள்ளே தேடுங்க. இயேசு அவுட் ஆஃப் ஜீசஸ் எனக்கு எதுவுமே வேணாங்க. அவுட் ஆஃப் ஜீசஸ் இந்த முழு இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இந்த முழு உலகத்தை கூட நான் தரேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? இவ்வளோ நேசிச்சு இயேசுவை பார்த்து என்ன நீங்கள் சொல்லணும்? ஆண்டவரே, இந்த முழு உலகம் எனக்கு முன்னாடி வந்து இந்த பக்கம் உலகமும் இந்த பக்கம் நீங்களும் நின்னா உங்களை தான் நான் சேஸ் பண்ணுவேன். See, his love is என்னால் ப்ரீச் பண்ணியெல்லாம் அவர் லவ்வை சொல்லவே முடியாது. அது என்னால் முடியாது. my words, my lips cannot comprehend the love. I cannot describe. அதனால தான் நாங்கள் இப்போ இந்த ரிலீஸ் பண்ண சாங்கில் கூட, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாத, என்னால் முடியாது, என்னால் அது செய்யவே முடியாது. And human mind, a human lips, a human word cannot comprehend or it cannot describe the awe. அவருடைய அன்பு, அவர் செய்ததை, அவர் செய்து கொண்டிருக்கிறத, அவர் உங்களுக்கு செய்ய போகிறத வார்த்தையால் விவரிக்க முடியாது. ஹல்லேலூயா. நிச்சயமாக முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிறது என்ன தெரியுமா? யூ ஆர் ஸோ மச் லவ்ட், யூ ஆர் ஸோ மச் ஹானர்ட். அவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாருங்க. அன்புள்ளவரா, கனப்படுத்தப்பட, நீங்கள் அவர் பக்கத்தில் நிற்கிற வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு இருக்கும். யூ ஆர் வேல்யூட். யுவர் வேல்யூ இட்ஸ் டிபெண்ட் ஆன் ஹவு க்ளோஸ் யூ ஆர் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு ஜீசஸ். யுவர் க்ளோஸ்னஸ்
increases your value. நான் as a servant of God humbly கர்த்தருடைய வேலைக்காரியா நான் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் இயேசுவின் அருகில் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் மதிப்பு கூடும். இந்த மதிப்பு பணத்தாலோ பொருளாலோ மனிதருடைய பதவிகளாலோ படிப்பினாலோ சம்பாதிக்க முடியாத கணம் ஒரு மனுஷன் தேவனுடைய நெருக்கத்தில் இருக்கும்போது சம்பாதிக்க முடியும். நீ கொஞ்சமாக இருக்கும்போது உன் பக்கத்தில் நான் வந்தேன். நீ என் அருகில் இருக்கும்போது ஜனம் உன்னை பார்த்து பயந்தது, ஜாதிகள் உன்னை பார்த்து பயந்தது, தேசங்கள் உன்னை பார்த்தது பயந்தது, ராஜாக்கள் உன்னை பார்த்து பயந்தது. எரிகோ பயந்தது, செங்கடல் பயந்தது, when Israelite was next to God. ஆனால் அதே இஸ்ரவேல் தேவனை விட்டு தூரம் போன போது அற்பமான ஆயிக்கு முன்னாடி தோற்று போய் நின்னாங்க. லட்சங்களை சங்கரித்தவர்கள் ஆயிரங்களுக்கு முன்னாடி தோற்றாங்க. Why is that happened? Because they didn't, அவங்க ஆண்டுடைய அன்பை அறிந்து கொள்ளலை. எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக எதையுமே நான் கொடுப்பேன். அவருடைய அன்பை புரிந்து கொள்ள இன்றைக்கி நான் பார்க்குற நிறைய பேருடைய டவுன்ஃபால், நிறைய பேர் இயேசு விட்டு பின்வாங்கி போகிறது என்ன தெரியுமா? they didn't love God that much. அந்த அன்பே இல்லை, அந்த அன்புன்ற ஃபவுண்டேஷன்லேயே இல்லை அவங்கக்கிட்ட. அன்புன்ற ஃபவுண்டைன் அவங்களுக்குள்ளேருந்து வரல. This is not tradition. Christianity is not religion. It's a relationship. கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்னாலே அந்த அன்பு இருக்கணுங்க. எனி ரிலேஷன்ஷிப் which is built on money, any relationship which is built on condition, any relationship which is built on ஏதோ ஒருத்துக்கு மேலே நம்ம ஒரு உறவை கட்டி எழுப்பவே முடியாது. அந்த உறவை சீக்கிரம் அழிந்து போயிடும். வரதட்சணைன்றது மேலே ஒரு குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்புனீங்கன்னா how do you expect this family to sustain for generation? If you are building a family on a dowry, இயேசுவின் நாமத்தில் ரிவைவல் மென்ஸ் ஃபெலோஷிப் வர யாருமே டவுரி வாங்கக்கூடாது. உங்கள் ஆண் பிள்ளையை பெற்றிருந்தால் வாங்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க இப்போ இருந்தே. அல்லேலூயா. உங்ககிட்ட இருந்து வாங்கினாலும் நீங்கள் முடிவு பண்ணுங்க, நான் வாங்க மாட்டேன். டேக் இட். எனி ரிலேஷன்ஷிப் which doesn't have a foundation of லவ்ன்ற ஃபவுண்டேஷன் இல்லைன்னா I'll tell you that relationship will terribly fail. அப்போ ஜீசஸ் கிட்ட இருக்கிற அந்த லவ் ஃபவுண்டேஷன் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ, அவர் அன்பை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ, ஆமென், அந்த அன்பு உங்களுக்குள்ளேருந்து எனக்கு ரொம்ப மை ஃபேவரட் சாங் இஸ் அதிகமாக உண்மை நேசிப்பேன் ஆஸ்போன் அண்ணன் பாட்டு. இப்போ ரொம்ப சமீபத்தில் அந்த பாட்டு நாங்கள் நிறைய எனக்கு ஏன்னா நாங்கள் அந்த சாங் அதிகமாக கேட்க ஜூடா வந்து காரில் வந்து அந்த சாங் நான் வந்து ரேண்டமாக யூடியூப்பில் ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்க்ராலிங் தி யூடியூப் ஜஸ்ட் டு பிக் அப் அ சாங். அப்போ ஜூடா வந்து அவனுக்கு படிக்கலாம் தெரியாது, ஹி டசன்ட் நோ ஏபிசிடி. இப்போ தான் அவன் ஹிஸ் 3 years old. ஆனால் அந்த தம்ப்நெயில் பார்த்துட்டான், அதிகமாக இவருடைய தம்ப்நெயில் பார்த்துட்டு டாடி அதிகமாக போடுங்க, ஜூடாஸ் ஃபேவரட். தட்ஸ் த ஃபஸ்ட் டைம் அவன் ஃபேவரட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறான் ஃபார் த சாங் அதிகமாக. அந்த சாங் நீங்கள் பாருங்கள் போயிட்டு, அதில் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, ஒரு எமோஷ்னல் சாங். இட்ஸ் நாட் சில்ட்ரன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி சில்ட்ரன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் அந்த சாங்கில் இருக்காது. ஆனால் ஹீ லைக்ஸ் ஹிஸ் ஃபேவரட் இஸ் வானாதி வானங்கள் போட்டால் மம்மி சேஞ்ச் இட். ஹீ டசன்ட் லைக் வானாதி வானங்கள், ஹீ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு ஹியர் இட். அது வந்து அவரெல்லாம் கேட்டு நாங்கள் வந்து அதை செக்கிங்காக எப்போவுமே ரிதம் வந்தால் கேட்போம், அதெல்லாம் கிட்டார்ஸ் வந்தால் கேட்போமே. ஹீஸ் ஃபெட் அப் ஆஃப் தட் சாங் நினைக்கிறேன். ஆனால் அதிகமாக இஸ் இஸ் ஃபேவரட். நான் பார்த்தேன் அவனை அங்கே வந்து அழுகிற சீன், பட் ஆனால் அவன் உருக்கமாக பார்த்துட்ருப்பான். ஏன்னா தெர் இஸ் ஒன் ப்ரேயர் பாயிண்ட் தட் ஐ ப்ரே ஃபார் மை சில்ட்ரன்ஸ் கான்ஸ்டன்ட்லி, தட் ஆண்டவரே என் பிள்ளை பெரிய ஆளாக இருக்கணும், பிரபலமானவனாக இருக்கணும். அப்படிலாம் நான் கேட்டதே இல்லை. ஏன்னா அந்த பிரபலத்தில் ஒரு கிக்கே இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஃபேம் இஸ் நத்திங் அண்ட் தெர் இஸ் நத்திங் இன் திஸ் ஹைட். ஆமாம். ஆனால் நான் ஒன்று கேட்பேன், ஆண்டவரே மை சன் அண்ட் மை டாட்டர் தே ஹாவ் டு லவ் யூ த மோஸ்ட். அவங்க இந்த பூமியில் வாழும்போது இந்த பூமியிலே உங்களை யார் அதிகமாக நேசிக்கிறான்னா அது என் பிள்ளையாக இருக்கணும், நானாக இருக்கணும், என் தலைமுறையாக இருக்கணும். அந்த க்ரெடென்ஷியல் எனக்கு தாங்க. இந்த பூமியிலே ஆக சிறந்த உயர்ந்த ஊழியக்காரர் இவர்கள்ன்ற க்ரெடென்ஷியலாம் நான் கேட்கல. இந்த பூமியிலே நீங்கள் பார்க்கும்போது என்னை ரொம்ப நேசிக்கிறது பிரின்சி தான், என்னை ரொம்ப நேசிக்கிறது அப்படி சொல்லணும். அதுதான் ஐ வாண்ட் டு லவ் யூ மோர். அதுதான் என் பிள்ளைங்க உங்களை அதிகமாக நேசிக்கணும் நான் சொல்கிறேன். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, எவ்வளோ மடங்கு நம்ம நேசித்தாலும் அவர் நம்மளை நேசித்ததுக்கு ஒப்பாகாது. அவர் உங்கள் அருகில் நிற்கிற தெய்வம். எஸ், ஹீ இஸ் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு யூ. தகுதி இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா தகுதி இல்லை உங்களை ஆண்டு தகுதிப்படுத்துறதுக்காக தான் உங்கள் பக்கத்துலேயே நிற்கிறார். அவர் வந்து நிற்கிறதே உங்களை தகுதிப்படுத்த தான். அவர் இல்லாமல் உங்களால் தகுதியாக முடியாது.
அவர் அந்த வசனம் சொல்கிறபடி, நான் நிறைய வசனம் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானவர் பேசுகிறபடி இதை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வேதம் சொல்லப்படி, நீங்கள் கொஞ்சமாக இருக்கும்போதே நான் உங்களை அன்பு வைத்து தேர்ந்தெடுத்தேன். நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் இது. நீ பலவீனமாக இருக்கும்போதே நான் உன் மேலே அன்பு வைத்தேன். நீ பாவியாக இருக்கும்போதே நான் உன் மேலே அன்பு வைத்தேன். நீ சினிமாக்களுக்கு பின்பாக போய் கொண்டிருக்கும் போது நான் உன் மேலே அன்பு வைத்தேன். உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது உன் மேலே அன்பு வைத்தேன். என்னை விட உலக மனிதர்களை நீ கனப்படுத்தி அவர்களுக்கு முதலிடம் கொடுத்த போது நான் உன்னை அன்பு வைத்தேன். He loved you. And வசனம் அது சொல்கிறபடி, He came and He stood next to you. He is standing next to you for you to do something for you. உங்களுக்காக நிற்கிறார். No matter whatever you go through, I'm telling you, He will never run. என் அப்பாவுக்கு அப்படி ஓட தெரியாதுங்க. எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஓட தெரியாது. என் அப்பாவுக்கு ஓட தெரியாது தான் உங்கள் அப்பாவுக்கு ஓட தெரியாது. ஓட மாட்டார் உங்களை விட்டுட்டு. நடு கடலில் உங்களை விட்டுட்டு ஓட மாட்டார். அக்கினி சூளையில் உங்களை போட்டு உடனே நின்று வேடிக்கை பார்க்க மாட்டார். அவர் வருவார், உங்கள் கூட நிற்பார். அந்த அக்கினி சூளையை அவித்திருக்கலாம் கர்த்தர், அவித்திருக்கலாம். He has power to quench the fire, but He didn't do that. But He chose to come and stand next to them because He loved. His love. He's expressing His love. When God is expressing His love, enemy will see that as power. உங்களுக்கு அது அன்பு, ஆனால் எனிமிக்கு அது வல்லமை. God's expression of love to His people, that's love to you, but it's a threat to Satan. When He is expressing His love, அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. Just read அந்த Deuteronomy 7:7-8 நீங்கள் போய் திருப்பி படிச்சு meditate on this word. அந்த வேர்டை மெடிடேட் பண்ணுங்க. That word, அது 6 hours கூட ப்ரீச் பண்ணலாம். That word is so deep. His love is so deep. Yes, that's an expression. உங்கள் மேலே உங்களை நேசிக்கிறேன்னு அவர் வெளிப்படுத்துகிற அந்த அன்பின் வெளிப்பாடு உங்கள் சத்துருவுக்கு வல்லமையின் வெளிப்பாடாக மாறுது. எஸ், ஹீஸ் எவ்வளோ நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ அவ்வளோ பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். எவ்வளோ அவர் உங்களை நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு பிசாசு உங்கள் வாழ்க்கை விட்டு ஓடுவான். No, he cannot withstand the power of love. இயேசுவை சிலுவையில் அறைந்தது பாவம் அல்ல, பாவம் 2வது இடம். இயேசு சிலுவைக்கு போனது அன்பு, லவ். லவ். பிசாசு பயப்படுறதே எதை தெரியுமா? அன்பு தான். தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷனை பார்த்து பிசாசு பயப்படுவான். தேவன் அன்பு வைக்கிற ஒரு மனுஷனை பார்த்து பிசாசு பயப்படுவான். எஸ், டேவிட் கோலியாத்தை அழிக்கிறதுக்கான காரணம் லவ்ங்க. அவர் அவ்வளோ இயேசுவை நேசித்த ஒரு மனுஷன், தேவனை நேசித்த மனுஷன். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை நேசிக்கணும், அவருடைய அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அதை அதிகமாக தியானிங்க. இந்த இன்னும் அதிகமான ஒரு பாடல் அப்பா எங்களுக்கு கொடுத்தார். அந்த பாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக தான் நிறைய பேருக்கு தெரியும். உம்மை விட்டு தூரம் விலகி நான் சென்ற நேரம், அந்த ஸ்டான்ஸா. பட் அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டான்ஸா எப்படி ஆவியானவர் இந்த பாட வச்சார். இது கூட திஸ் சாங் இஸ் ஆல்சோ எழுதின பாடலாம். இது வரைக்கும் அதை எழுதலை. இந்த சாங் அப்படியே அன்பில் மூழ்கி பாடின பாட்டு தான். அதில் உந்தன் அன்பினாலம் நீளம் அகலம் உயரம் அரிய கிருபை எனக்கு வேண்டும் வேண்டும், எதையும் எதிர்பாராமல் என்னை நேசித்தவும் அன்பை நினைத்து உமக்காய் வாழ்ந்திட வேண்டும், இன்னும் உம்மில் அன்பு கூர்ந்திட வேண்டும். அப்படி இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். இயேசுவின் மார்பில் சாய்ந்த யோவானை அழிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பிசாசுக்கு. அவர் தான் கடைசி. If you love God, no, it's hard for Satan to destroy you because you are the closest person. So go closer to God. Appreciate அவர் அன்பை அறிந்து கொள்ள இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள். பிகாஸ் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டார், உங்கள் பக்கத்தில் அவர் நிற்பார், உங்களுக்காக நிற்பார். The God who stands for you, the God who stands with you. கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ அப்பா, நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. தேங்க்யூ ஃபார் எக்ஸ்பிரஸிங் யுவர் லவ் இன் சச் அ பியூட்டிஃபுல் வே. உங்கள் அன்பை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளணும், இன்னும் அந்த அன்பின் ஆழத்துக்கு எங்களை கொண்டு போங்க.
அந்த ஆழம், உயரம், நீளம், அகலம், எங்கள் அறிவு கட்டாத அந்த அன்பை கர்த்தாவே உணர உதவி செய்யுங்க. மோர் லவ் டு காட்ஸ் பீப்புள். எவ்வளோ ஆண்டவர் ஒரு மனுஷனை நேசிக்கிறாரோ அவ்வளோ வல்லமையை அந்த மனிதன் வழியாக விளங்க செய்வார். மோர் லவ், மோர் பவர். The more love is being manifested in your life, the more power will be manifested through you, for you. ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுங்கப்பா, நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த சொல்லுங்கள், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எங்கள் அருகில் நீங்கள் நிற்பீங்க. தட்ஸ் த வேர்ட் யூ ஆர் கோயிங் டு டேக். உங்களுக்காக நிற்பார், உங்களுக்காக அப்பா நிற்பார். அவர் அடோனாய் சபையோத் நிற்பார், சபையோட் நிற்பார், உங்கள் பக்கத்தில் நிற்பார், உங்கள் அருகில் நின்று உங்களுக்காக செயல்படுவார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்மை செய்யுங்க, தீமைகளுக்கு முடிவு கொண்டு வாங்க. எங்கள் அருகில் வந்து நீங்கள் நின்று எங்களுக்கு அன்பையும் சத்ருவுக்கு வல்லமையும் வெளிப்படுத்துங்க. இன்றைக்கு நீங்கள் பேசின வார்த்தையின்படி நாங்கள் கொஞ்சமாக இருக்கும்போது இஸ்ரவேலை அன்பு கூர்ந்து தேர்ந்தெடுத்த தேவன், அவர்களுக்காக செயல்பட்ட தேவன். நாங்கள் இல்லாதவர்களா ஒன்றுமில்லாதவர்களா இருக்கும்போது எங்களையும் அன்பு கூர்ந்து நேசிச்சிங்க. நிச்சயம் எங்களுக்காக செயல்படுவீங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் செயல்படுவார். His power will be manifested. His hand will rise for you. He will walk on behalf of you. He will come and stand next to you. அவர் அருகில் போகிறதே நம்ம நோக்கமாக இருந்த ஒரு மனவாட்டியாக அவர் பக்கத்தில் நிற்கிற அந்த கிரேட்டஸ்ட் ஹானர், the honor to be with God, the honor to stand next to Jesus as a bride. இந்த ஹானர் எங்களுக்கு தாங்கப்பா. உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வலது கையை இருதயத்தில் வச்சு சொல்லுங்கள், ஐ எம் ப்ரெஷியஸ். நான் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவள். ஐ எம் ஹானர்ட். நான் கனம் பெற்றவள். ஏன்னா அவர் பக்கத்தில் மனவாட்டியாக நான் நிற்கிறேன். தேர்ட், ஐ எம் லவ்ட். ஐ எம் லவ்ட். ஐ எம் லவ்ட். எனக்காக அப்பா எதையும் செய்வார். எனக்காக அப்பா எதையும் விட்டு கொடுப்பார். எனக்காக அப்பா எதையும் செய்வார். இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டே இருக்க கர்த்தர் உங்களுக்காய் செயல்படுகிற காலம் வந்து விட்டது. அப்பாவே நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தையின்படியே நீங்கள் செய்து முடிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நிச்சயம் இந்த 2 பேசேஜ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஐ brought 4 or 5 verses, but I couldn't do that. பட் இந்த 2 வசனத்தையும் நிச்சயமாக தியானிங்க. டியூட்ரானமி 7:7 and 43:4. கண்டிப்பாக இதை தியானிங்க, அதிகமாக தியானிங்க. அவருடைய அன்பை நீங்கள் நிச்சயம் தியானிக்கணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை you go to a place, you became very unreachable for Satan to touch. So you have to be, நீங்கள் அந்த அளவுக்கு அன்ரீச்சபிளாக மாறணும் அப்படின்னா you have to be very closer to God. ஸோ அது ஆண்டவர் நிச்சயம் தருவார். ஸோ love God.